ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் நம்பிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நல்லா இருந்தா கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். 113வது மாதாந்திர அன்பில் சங்கம் ஜெப வழிபாட்டிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்துகிறோம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வசனத்தை வாசிட்டு அப்புறம் பேசலாம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 7 முதல் 8 வரை 7, 8, 2 வசனங்களை நாம் வாசிப்போம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 7, 8, 2 இறை வசனங்கள். கொஞ்சம் சவுண்ட் குறைக்கலாம். வாசிக்கிறாங்க. கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எவ்வளவு கொடுக்க விரும்புகிறாரோ அந்த அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்த பின்பு உயிர்த்தெழுந்து மேலே விண்ணகம் ஏறி சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார். ஏறி செல்லும் பொழுது என்ன வேலை செஞ்சிருக்கார் பாருங்களேன். சிறைப்பட்டிருக்கிற எல்லா கைதிகளை வா வெளியன்னு சொல்லி எல்லா பூட்டு சங்கிலியெல்லாம் உடைச்சு தள்ளி அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார். மனிதர்களுக்கு அவங்கள செத்து அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பரலோகம் போறவங்களுக்கு விடுதலை செஞ்சுட்டு வாழ போறாங்களே, நமக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சந்ததிகளுக்கு நிறைய ரிவார்டு கொடுத்திருக்கிறாராம். நிறைய கொடைகளை, கனிகளை கொடுத்திருக்கிறாராம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பாருங்க. ஒரு நாட்டு அரசர் பொருளாதாரத்தில் கஷ்டப்படுறாங்க, பல பிரச்சனை, தண்ணி இல்லை, துன்பமாக இருக்கு. அந்த நாட்டு அரசர் என்ன பண்றாரு, பழைய முன்னாடி ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாட்டை படையெடுத்த அண்டை நாடு நல்ல வளமையாக செழிப்பாக இருக்கிறத பார்க்கிறார். நாமே கஷ்டப்படுறேன்னு சொல்லி படையெடுத்து போய் அந்த அண்டை நாட்டை அடிச்சு நொறுக்கி அங்க இருக்கிற தங்கம், பணம், பொருள், அங்க இருக்கிற வளமை, செழுமை எல்லாம் இந்த நாட்டுக்கு கொண்டு வரார். கொண்டு வந்துட்டு எல்லா மக்களையும் கூட்டி அந்த ராஜா, வெற்றி பெற்ற ராஜா என்ன செய்யறார், வாங்க இந்த நகையை எடுத்துக்கங்க, பணத்தை எடுத்துக்கங்க, இனிமே நீங்க விவசாயம் பண்ணலாம், அந்த ஆற்றில் இருக்கிற தண்ணீர் உங்க கிடைக்கும், நாடு வளமையா இருக்கு, செழிப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு கமாண்டர் இன் சீஃப், ஒரு போரில் வெற்றி பெற்ற போர் தளபதி, வெற்றியில் அந்த கான்கவர் பண்ண என்னென்ன பொருளை போரில எடுத்துக்கொண்டாரோ அத்தனை பொருட்களையும் தன் மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த ராஜாவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கும். அப்பேற்பட்ட சூழல் தான் இந்த வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு மனுஷனா வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய நோய்களுக்காக அவர் பாடுபட்டு மரித்தார். நம்முடைய சாபங்களை அவர் சுமந்து தீர்த்தார். அப்போ கடவுள் மனுஷனானாரு, அவமானப்பட்டாரு, மரித்தார். மரித்து பாதாளத்துக்கு போய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வருகிற வர தொடக்கம் முதல் வாழ்ந்த ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, நீதிமான்கள் எத்தனையோ பேர் பரலோகம் போகாம மரித்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பரலோகம் போறதுக்கு, கடவுளோடு போறதுக்கு. அவங்க எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டிருந்தாங்க. அவங்களாம் அந்த அறையில தங்கியிருக்கணும்னு சொல்லி கடவுள் போட்டிருந்தார். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்தாதான் அந்த நீதிமான்கள் கூட பரலோகம் போக முடியும். அப்போ அந்த மரித்து உயிர்த்தெழுவதற்கு முன்னாடி பாதாளம் இறங்கி சென்றார். அங்கே இறங்கி அந்த சிறை கைதிகள் எல்லாம் கதவுகளை அடித்து நொறுக்கி, மோசே வாங்க, ஆபிரகாம், ஈசாக் வாங்க, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போனாராம். அப்போ அவங்க பரலோகத்துக்கு போறது அவ்வளோ பெரிய ஒரு மகிமையான ஒரு காரியம் இல்லையா? அப்போ சந்தோஷமா போறாங்க. அப்படி போகும்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, இந்த உலகத்துல உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காருலே, சிலுவையில் மரித்து விண்ணகம் செல்லும் பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருந்த அன்னை மரியாள், அப்போஸ்தலர்கள், திருச்சூதர்கள், நம்ம அத்தனை பேரும் இந்த உலகத்தை ஜெயிப்பதற்காக நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை,
ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, உடல் சார்ந்த உலக பிரியமான ஃபினான்ஷியல் பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டு தான் அவர் போயிருக்கிறாரு. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனா வந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழவில்லை என்று சொன்னால் நமக்கு ஆசீர்வாதம் இல்லை, நமக்கு விடுதலை இல்லை, நமக்கு கொடைகள் இல்லை, வரங்கள் இல்லை. அப்போ இந்த கொடைகள், இந்த ரிவார்டு எதுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க பிசாசை எதிர்கொள்ள, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எனக்குள்ள இருக்கிற பாவ உணர்வை மேற்கொள்ள, இந்த உலகத்தில் இருக்கிற தரித்திரத்தை போக்க, நோயை நீக்க, இப்படி எல்லா தரித்திரத்தை போக்க, எல்லா ஆசீர்வாதங்களை பெற்று வாழ்வதற்காக நமக்கு ரிவார்டு கொடுத்திருக்கிறார், நமக்கு பரிசுகளை கொடுத்திருக்கிறார். அப்போ போகும்பொழுது இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்சுட்டு தான் இந்த கடவுள் போயிருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாருங்க, நல்லா கவனிங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்து நம்ம பிதாவோடு ரிகன்சில் பண்ணிட்டார், பிதாவோடு ஒப்புரவு செஞ்சிட்டார். முன்னாடி பிதாவோட பிரிஞ்சு இருந்தோம், பிதாவிட்ட கேட்க முடியாத சூழல். ஆனா இயேசு கிறிஸ்து பிதாவோட ஒப்புரவு செஞ்சிட்டாரு, நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் செஞ்சிட்டாரு. அப்போ நாம பாவி, கோழை, குற்ற உணர்வுன்னு சொல்லி வாழ்ந்து மடிய தேவையில்லை. அப்ப பரிபூர்ண விடுதலையோட ஏசப்பா எப்படி இந்த உலகத்தை ஜெயிச்சாரோ அப்படி நாமளும் ஜெயம் பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லி நமக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு அவர் மேல போயிட்டார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. உற்சாகம் சொல்லுமா, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் அப்படி என்ன 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 மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு 1000 ஏக்கர் புல் இருக்கு. 1000 ஏக்கர் மாடுகள்லாம் புல்ல மேய்க்கிறோம் இல்லையா, 1000 ஏக்கர் பச்சை பச்சையா இருக்கு. அங்க ஒரு சின்னோண்டு கண்ணுக்குட்டி மேய்ஞ்சா அது என்னைக்கு முடியும் சொல்லுங்க பார்ப்போம். சின்னோண்டு ஒரு கண்ணுக்குட்டி அந்த புல்ல மேய்ஞ்சா தீந்துருமா? இங்க மேய்ஞ்சிட்டு போக போக இந்த பக்கம் முளைச்சிட்டே வரும். அப்படி கடவுளுடைய ஆசீர்வாதம் உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற ஆசீர்வாதம், அது அளவிட முடியாதது, குறையவே குறையாது, தீராதது, யாராலையும் சேர்த்து வைக்க முடியாது. அவ்வளோ பெரிய பிளெஸிங்ஸ். உட்காருங்க பிரதர். ஓ சாரி, பார்க்குறீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அப்போ அவ்வளோ பெரிய ஒரு கிராண்ட் ஃபினாலே. இந்த விஜய் டிவிலாம் பார்க்குறீங்களா, பாட்டு போட்டியில் கடைசி நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டாக நடக்கும். அந்த மாதிரி ஒரு இறுதி சுற்று தான் இந்த எபேசியர் 4:7-8. சிறைப்பட்டவர்களை விடுதலை செஞ்சாரு, வாழ்கிறவர்களுக்கு பலவிதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து வச்சிருக்கிறார். ஹலோ மணி, பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹalleluya. அன்பான சகோதர சகோதரிகளே, அப்ப இந்த ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சாவி ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. அந்த சாவி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரொனால்ட் டன் அப்படிங்கிற ஒரு பெரிய விவிலிய அறிஞர், அவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினார். என்ன புஸ்தகம்னா, கிருபையினால் கட்டப்பட்ட ஒரு வீடு, த ஹவுஸ் பில்ட் பை த கிரேஸ், த ஹோம் த கிரேஸ் பில்ட் அப்படின்னு வச்சிருந்தார். த ஹோம் த கிரேஸ் பில்ட், கிருபையினால் கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு ஒரு புஸ்தகம் எழுதினார். அதுல ஒரு அழகான ஒரு சாவி அவர் கொடுக்கிறார், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு சாவியை கொடுக்கிறார். அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதும் பொழுது ஒரு கனவு வருகிறது. கடவுள் ஒரு கனவுல அதை விளக்குறார். என்ன சாவி அப்படிங்கிறத விளக்குறார். மனிதனுடைய வாழ்க்கை எல்லாமே, இந்த மாட்டு வண்டி முன்னாடி இருக்கும் இல்லையா, மாட்டு வண்டி பார்த்துருக்கீங்களா? அது 2 சக்கரம் இருக்கும். அந்த ஒரு குளம் இருக்கும், குளத்தை சுற்றி கரை இருக்கும். அந்த கரையில் அந்த மாட்டு வண்டி போச்சுன்னா 2 சோடை இருந்துகிட்டே இருக்கும். டியூவல் கேரேஜ் பாத் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அப்போ இந்த ரெட்டை சோடை, 2 பாதை, 2 சக்கரம் ஓடி ஓடி அந்த வண்டி ஓடுற அந்த பாதை இருக்கும். அப்போ இந்த வண்டி ஓடுற வர ஓடிக்கிட்டே இருக்கும் மனுஷங்க. என்னைக்கு இந்த வண்டி கடையானு முறிஞ்சு விழுதோ அப்பதான் ஓடி போய் கடவுளே எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. மனித வாழ்க்கை இப்படித்தான். ஓடுற வரை ஓடுவான், வேலை செய்வான், ஜாலியா இருப்பான். வயிற்றுல ஒரு பிரச்சனை, இடுப்புல ஒரு பிரச்சனை, காலில் ஒரு பிரச்சனை, நோய், வீட்டில் பிள்ளைங்கள்ட்ட பிரச்சனை, பிள்ளைங்க சொல்றத கேட்கல அப்படின்னா கடவுள்கிட்ட வருவாங்க.
அப்ப வரும்பொழுது அந்த கிருபையினால் கட்டப்பட்ட வீட்டுக்குள்ள அவங்க நுழையிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழையும் பொழுது அங்க போடப்பட்டிருக்கு, எல்லோரும் வாருங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. எவ்ரி ஒன் இஸ் இன்வைட்டட், எல்லோரும் வரலான்னு சொல்லி நுழைவாயில்ல போட்டிருக்கு. அப்போ இவரும் அந்த கனவுல உள்ளே நுழைகிறார். உள்ள நுழைஞ்சு பார்த்தா ஒரு வராண்டாவை சுத்தி நிறைய அறைகள் கட்டப்பட்டிருக்கு. ஒரு ஸ்ட்ரீட்டா ரூம், இந்த பக்கம் ஒரு 10 ரூம், இந்த பக்கம் ஒரு 10 ரூம், இந்த பக்கம் ஒரு 10 ரூம் சொல்லி நிறைய அறைகள் கட்டப்பட்டிருக்கு. ஆனா எல்லாமே பூட்டப்பட்டிருக்கு. ஒவ்வொரு அறைக்கு மேலேயும் என்ன போட்டிருக்குன்னா அன்றாட உணவு, டெய்லி அன்றாட உணவு எங்களுக்கு தாருன்னு சொல்றோம் இல்லைங்களா, தினமும் நமக்கு தேவையானவைகளை வழங்கக்கூடிய ஒரு அறை இருக்கிறது. இன்னொரு அறை இருக்கிறது சுகமளிக்கும் அறை, நம்ம அத்தனை நோய்களையும் சுகமளிக்கக்கூடிய ஒரு அறை இருக்கிறது. இன்னொரு பக்கம் போனா நம்முடைய பொருளாதார ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அறை இருக்கிறது. இன்னொரு அறை போனா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நல்லா ஜெபிக்கக்கூடிய வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அறை இருக்கிறது. இன்னொரு அறை போனா இப்படி வரிசையா நிறைய அறைகள் பூட்டப்பட்டிருக்கு. ஆனால் நுழைவாயில்ல எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க அத்தனை அறைகளும் பூட்டப்பட்டிருந்துச்சான். அப்போ உடனே நிறைய பேர் அங்க அந்த வராண்டாவில் சுத்தி வர்றாங்க, எப்படி திறக்குன்னு தெரியல. அப்போ ஒரு சில பேர் போய் என்ன செய்யறாங்கன்னா, இந்த பக்கம் சாவிகள் தொங்கவிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு சாவிக்கும் ஒரு பேரு, குட் ஒர்க் அப்படின்னு ஒரு சாவி. அப்படின்னா என்ன, நற்செயல்கள், ஏழைக்கு, அனாதைக்கு, விதவைக்கு உதவுகிற அந்த சாவி. நான் இப்போ ஏழைக்கு உதவுகிறேன்னா அந்த சாவி போய் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஓடி போய் என்ன செய்கிறாங்க, சோஷியல் ஒர்க் பண்ணுறவங்க, சிஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் அல்லது லே பர்சன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நான் நிறையா ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த சாவி எடுத்துகிட்டு போய் இந்த ஆசீர்வாதங்கள் இருக்கக்கூடிய அறையை திறந்து பார்க்குறாங்க, திறக்க மாட்டேங்குது. சரி, அந்த சாவி சரியில்லைன்னு சொல்லி தினமும் நான் ஆலயத்துக்கு போகிறேன், டெய்லி ரோசரி அப்படின்னு ஒரு சாவி இருக்கு, தினமும் ஜெபமாலை அப்படின்னு ஒரு சாவி இருக்கு. அந்த சாவி எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் திறந்து பார்க்குறாங்க, திறக்க முடியல. தினமும் திருப்பலி அப்படின்னு ஒரு சாவி இருக்கு, அந்த சாவி எடுத்து போய் திறக்க முடியல. நேர்மையான வாழ்வு அப்படின்னு ஒரு சாவி இருக்கு, அந்த சாவி எடுத்து போய் திறக்கிறாங்க, எந்த சாவியும் திறக்கல. இவர் போய் திறந்து பார்க்குற, திறக்க முடியல. அப்போ ஒரு பையன் வேகமா வரான், ஷோல்டர்ல ஒரு பேக் வச்சுட்டு வரான், டகால்னு போறான், எல்லா கதவையும் திறக்கிறான், திறந்து ஆசீர்வாதங்களை அள்ளி போகிறான். அப்போ அந்த ஷோல்டர்ல எழுதிருச்சான் விசுவாசம், ஃபெய்த் அப்படிங்கிற சாவி தான் முக்கியமான சாவின்னு சொல்லி கடவுள் இவனுக்கு காட்டி கொடுத்தார். ஆண்டவரே, அப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி இவர் கேட்கிறார். ஆசீர்வாதங்களை நீங்க பூமியில உயிர்த்தெழுந்து வச்சுட்டு போயிருக்கிற ஆசீர்வாதங்களை நான் எடுத்துக்கிறேன்னா நான் என்ன செய்யணும், வாட் ஷல் ஐ டூ அப்படின்னு கேட்கிறார். அதோ அவன் பேக்ல தொங்குதில்ல, நான் உனக்கு தான் விசுவாசம் அப்படிங்கிற வரத்தை கொடுத்தன, அதை எடுத்து பிராக்டிஸ் பண்ணி திறந்துக்க, அத்தனையும் அள்ளிக்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் கடவுள். அப்போ இந்த விவிலி அறிஞர் என்ன சொல்றாரு அப்படின்னா, faith, that key of faith is the master key which will unlock all the doors of blessing அப்படின்னு முடிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, விசுவாசம், கடவுள் மேல பரிபூர்ண விசுவாசம் என்கிற அந்த சாவி உனக்குள்ள இருந்தா போதும், பரலோகத்தை திறக்க முடியும், எல்லா ஆசீர்வாதங்களை திறக்க முடியும். கடவுள் மேல நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு சாவி இருந்தா போதுயா, எல்லா ஆசீர்வாதங்களையும் திறக்க முடியும். ஆனால் நான் அன்றாடம் ஜெபிக்கிறேங்கிறதுனால எல்லா சாவியும் திறக்க முடியாது. ஜெபிப்பீங்க, விசுவாசம் இருக்காது. நான் டெய்லி உபவாசம் இருக்கிறேன், திறக்காது, விசுவாசம் இல்லை. அதான் கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன வேணாலும் செய், என்ன நம்பாம எந்த காரியமும் நடக்காது. எபிரேயர் 11:6 இப்படி விவிலியம் சொல்லுகிறது, கடவுளை விசுவாசத்தினால் அன்றி அவரை திருப்தி படுத்தவே முடியாது. நான் முக்காடு போட்டாலும் சரி, முட்டி போட்டாலும் சரி, அழுது கண்ணீர் விட்டாலும் சரிதான், அல்லது நான் இமயமல்ல போய் 1 மாசம் சாப்பிடாம இருந்து தாடி வளர்த்து தரையில குத்துனாலும் சரி, கடவுளை பரிபூர்ணமா நம்பலனா ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹalleluya, 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 ஹalleluya. அப்போ அந்த ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது கடவுளுடைய கரம் என்கிற கிருபை நிறைந்த அவருடைய கரம். கடவுளுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது மனுஷனுடைய கரம், அதான் ஃபெய்த். விசுவாசம் என்கிற மனுஷனுடைய கரம் எல்லா ஆசீர்வாதங்களை எடுத்துக்கணும். கடவுளுடைய கிருபை என்கிற கரம் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கு, ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கு, இனிமே கடவுள் கொடுக்க தேவையில்லை, எடுத்துக்கணும் அப்படிங்கிறார். நமக்கு விசுவாசம் இருக்கிறதா?
விசுவாசம் இல்லாம நம்ம இங்க வரமாட்டோம். ஆனா எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கிறதுங்கிறதா கேள்வி. நீங்க கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எந்த அளவுக்கு ஆழமா இருக்கிறதுங்கிறதா கேள்வி. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம்லாம் எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒரு கம்பெனி இருக்கும், அங்க ஒரு வாட்ச்மேன் இருப்பார். அந்த வாட்ச்மேன் பார்த்தீங்கன்னா வயிறு இருக்காது, உடம்பு இருக்காது, தொலை பேண்ட்டை போட்டு பெரிய பெல்ட்டை போட்டு ஒரு கேப் போட்டு நிற்பார். ஒரு 50, அவன் வெயிட்டே ஒரு 30 கிலோ தான் இருக்கும். ஒரு 50 கிலோ ஒரு ஆளு போன விட அவனை தடுத்து நிறுத்த முடியாது. அப்படிதான் நீங்க ஆராதிக்கிற கடவுள் அந்த ஒரு கேவலமான உடம்புல தெம்பற்ற ஒரு வீக் வாட்ச்மேனா தான் நீங்க நினைக்கிறீங்க. இவர் தான் நீங்க ஆராதிக்கிற கடவுள். யுவர் காட் இஸ் டூ ஸ்மால். நீ ஆராதிக்கிற கடவுள் ரொம்ப ரொம்ப வீக்கான, ஃபீபிளான, தெம்பற்ற, வக்கற்ற கடவுள் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஒரு ஆண்டவரே இந்த இடத்த பார்த்துக்கங்க, இந்த நிலத்தை யாரும் திருடக்கூடாதுன்னு சொன்னா இன்னொருத்த வந்து திருடிட்டு இருப்பான். அப்ப எங்க வாட்ச்மேன், உங்க வாட்ச்மேன் எப்படி இருக்கிறாரு? உங்களை பாதுகாக்கக்கூடிய கடவுள் ஒரு தைரியசாலி இல்லையே. நீங்க அப்பேற்பட்ட கடவுள் தான் நீங்க ஆராதிக்கிறீங்க. உங்களை பாதுகாக்கணும், வீடுக்கு எந்த தீமையும் வரக்கூடாது, கெட்டம் வரக்கூடாது, இயேசுவே எல்லா பக்கம் சிலுவை, எந்த யாரும் வரக்கூடாது. அவர் நீ ஆராதிக்கிற கடவுள் ஒரு வீட்டில் அடைப்பட்டு இருக்கிற ஒரு போலீஸ் மேன் தான். அதுதான் உங்களுடைய விசுவாசம் பாருங்க. அதனால தான் வீட்டில் பிரச்சனைகள், வீட்டில் பிள்ளைங்க போர்னோகிராஃபி, பிள்ளைங்க படிக்க மாட்டேங்குது, நீங்க சொல்ற பேச்சை கேட்கறது இல்லை. ஏனென்றால் உங்க கடவுள், நீ ஆராதிக்கிற கடவுள் சின்ன கடவுள். வயிறும் தொப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு திருடன் வந்தா ஓட முடியாத இவ்வளோ பெரிய வயிறு வச்சிருக்கிற ஒரு போலீஸ்மேன் தான் நீ ஆராதிக்கிற கடவுள். யுவர் காட் இஸ் டூ ஸ்மால். அப்பேற்பட்ட கடவுளை ஆராதிச்சா அவர் எப்படிங்க நமக்கு நன்மை செய்ய முடியும்? அவர் எப்படி நமக்கு எல்லா தீர்வுகளுக்கு, நமக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்க முடியும்? அவர் அந்த வீட்டில் நம்ம எந்த முடிவாது கடவுளை கேட்டு செய்கிறோம். நான் பாட்டுக்கு நல்ல நேரம் பார்ப்பேன், கெட்ட நேரம் பார்ப்பேன், நான் முடிவெடுப்பேன், நான் தப்பு செய்வேன், நான் குடிப்பேன், நான் எல்லாம் செய்வேன். அப்போ கண்ணாடிக்குள்ள அடைப்பட்ட ஒரு போலீஸ்மேன் தான் நீ ஆராதிக்கிற கடவுள். வக்கத்த ஒரு போலீஸ்மேன் நீ ஆராதிக்கிற கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு கடவுள் சொன்னாரு, ஏழை எளியவர்களுக்கு நீ உதவி செய்யும்போது, நான் ஆடை இல்லாம இருந்த ஆடை கொடுத்த, நான் பசியா இருந்த நீ சாப்பாடு போட்டங்கிறாரு. அப்போ ஏழைகளுக்கு சாப்பாடு உணவு கொடுக்கும் பொழுதுதான் கடவுளுக்கே கொடுக்கிறது சமம் அப்படிங்கிறாரு. மதர் தெரசா போய் தொழுநோயாளிகளை போய் தொடச்சி அவங்களுக்கு புண்ணு போட்டு குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்து அவங்கள வாழ வைப்பாங்க. அப்போ பொணநாத்த நாரும். அப்போ மதர் தெரசாவிட்ட போய் கேட்டாங்க, எப்படிங்க நீங்க மட்டும் இப்படி சகிச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த தொழுநோயாளிகிட்ட, இந்த குப்பையில கிடக்கிற அந்த குழந்தைகிட்ட கடவுளை பார்க்கிறேன் அப்படின்னாரு. அப்போ அந்த குழந்தைய பார்க்கும்போது நமக்கு என்ன ஃபீலிங் இருக்கும்? உங்க வீட்டில் ஒருத்தர் உதவி கேட்டு வராரு, ஐயா என் பிள்ளைய படிக்க வைக்க முடியல, 3000 ஃபீஸ் இல்லையா, படிக்க வைக்க முடியல, ஆனா வந்துட்டு 30,000 பணம் இருக்கு, படிக்க முடியலன்னு வந்து கேட்கிறாரு. அந்த குழந்தைய பார்க்கும்போது கடவுளை பார்க்கறது இல்லை. அப்பதான் நம்ம வீட்டில் அந்த 5 பொட்டியில 2 ரூபா, 3 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா சேர்த்து கொண்டு ஒரு 50 ரூபாய் கொடுப்போம். நீ ஆராதிக்கிற கடவுள் மிகவும் மிகவும் சிறிய கடவுள், வீக்கான கடவுள், அவர் ஒரு வக்கத்த கடவுள். நீ ஆராதிக்கிற கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை முறை நம்ம நோய்களுக்காக ஜெபிக்கிறோம், எலும்பு பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோம், வயிறுக்காக ஜெபிக்கிறோம். உங்க நோய் நீங்கன்னு ஜெபிக்கிறீங்க, தலைவலி, வயிற்று வலி, இடுப்பு வலி, கர்ப்பப்பையில கட்டிகள், ஓவர் ப்ளீடிங். எத்தனை முறை குழந்தை இல்ல, தீமை தான், பிசாசு வருது, அது வருதுன்னு சொல்லி எத்தனை முறை நம்ம நோய்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்க போச்சு? ஒரு சில நோய்கள் போகுது, ஒரு சில நோய்கள் தீர மாட்டேங்குது. ஏன்? எல்லாத்துக்கும் நம்ம பிலாசபி பேசிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீ ஆராதிக்கிற கடவுள் யாரு? எம்பிபிஎஸ் ஃபெயிலியர், அரியர் வச்சு பாஸ் ஆகி எங்கேயாவது எம்பிபிஎஸ் காசு கொடுத்து எம்டி படிச்சு அது நோயினா என்னன்னு தெரியாத ஒரு வக்கத்தை டாக்டர் ஸ்டெதஸ்கோப் போட்டுட்டு வயிற்றை தள்ளிக்கிட்டு கொடுக்க கூடாத மாத்திரை கொடுத்து கொன்னு போடுகிற அந்த படிப்பறிவற்ற, முழுமையான ஞானமற்ற, இன்கேப்பபிள் டாக்டர், வக்கத்த ஒரு மருத்துவர் தான் நீ ஆராதிக்கிற கடவுள். நீ ஆராதிக்கிற கடவுள் எந்த அளவுக்கு பெரியவர், உன் தேவைகளை சந்திக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட பெரிய கடவுளை நீ ஆராதிக்கிறியா? ஓ பெர்செப்ஷன் எப்படி இருக்கு? இதெல்லாம் முடியாது. டாக்டர் கடவுள் ஜுரத்தை சரி பண்ணுவாருங்க, டிபி ஏதோ ஒரு அப்புறம் ஜாண்டிஸ் சரி பண்ணுவாரு, இடுப்பு வலியை சரி பண்ணுவாரு, அவ்வளவுதான். கேன்சரை சரி பண்ண முடியாது.
டிபி நோயை சரி பண்ண முடியாது, லங் டிசீஸ நுரையீரல் நோயை சரி பண்ண முடியாது, 16 வருஷம் குழந்தை இல்லைன்னா இனிமே பிறக்க முடியாது அப்படின்னு நீ முடிவு பண்ண ஏற்பாடு அந்த கடவுளை ஆராதிக்கிறிய, அந்த கடவுள் ஒரு வக்கத்த கடவுள் அல்லையா? அவர் ஒரு வீக்கான, ஒரு சோம்பலான, ஒரு 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 எந்த ஆற்றலும் மற்ற அவர் கடவுள் தானே. உங்க வாழ்க்கையின் தேவைகளை நிறைவு செய்ய முடியாத கடவுள் ஒரு கடவுள். அப்பேற்பட்ட கடவுள் தாங்க நீங்க ஆராதிக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இன்னையிலிருந்து மகா பெரிய கடவுளை ஆராதிக்க போறீங்க. கடவுள் கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லு. உங்களுக்கு இருக்கிறது ஜெபம், உங்கள்கிட்ட இருக்கு விசுவாசம். எப்படி வந்துச்சு? உங்க அப்பா சொன்னாங்க, உங்க அம்மா சொன்னாங்க, உங்க தாத்தா சொன்னாங்க, உங்க பாட்டி சொன்னாங்க, இவர் தான் ஏன் கடவுள், இவர் பின்னாடி போ, கோயிலுக்கு போ, கோயிலுக்கு போலன்னா உனக்கு தீமை நடக்கும், டெய்லி கோயிலுக்கு போ, ஜெபமாலை சொல்லு. இதான் பேரண்டல் ஓவர்ஹங், பேரண்டல் லிங்கரிங். அவங்க அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார் இயேசு கிறிஸ்து கடவுள், அவரு கடவுள் சொல்லி அதனால கோயிலுக்கு போறேன், கடவுள்கிட்ட போய் ஏதாவது காசு கொடுக்கணும், அது பண்ணணும்னு சொல்லி கடவுளை வழிபடுறோம். தாய் தகப்பன் சொல்லிட்டாங்க, அனுபவம் இல்லை, ஒரு அற்புதங்கள் நடக்கல, வாழ்க்கையில மீட்பு இல்லை, வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகள் நடக்கு. சிஸ்டர் சொன்னாங்க, நீ மூச்சு வருது, உன் உடம்பு இயங்குவது கூட அற்புதம், கண்டுபிடிக்கிறது இல்லை, அது எதனாலே நடக்குது, அவ்வளவுதான். கடவுளுக்கு எங்கெங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கடவுளுக்கு எங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஒரு சாதாரண ஒரு வாட்ச்மேனா, சாதாரண ஒரு பிச்சைக்காரனா நம்ம என்ன செய்யறோம்? கோயிலுக்கு போய் மொட்டை அடிச்சு ஒரு 100 ரூபா போட்டோன்னு பிச்சைக்காரனை விட மிக கேவலமா கடவுளை நாம மதிக்கிறோம். இந்த கடவுளை எப்படி நமக்கு உதவி செய்ய முடியுங்க? உங்க பர்செப்ஷன் தாங்க. நீங்க கடவுளை பத்தி என்ன நினைக்கிறீங்களோ அதான் கடவுள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு வீடு கட்ட முடியாது, ஒரு நிலம் வாங்கி கொடுக்க முடியாது, ஒரு வேலை வாங்கி கொடுக்க முடியாது, என் திருமணத்தை எடுத்து நடத்த முடியாது, என் வயிற்றுல ஒரு குழந்தைய வைக்க முடியாது, எல்லாம் முடியாது முடியாதுன்னா அந்த கடவுள் எந்த கடவுள்? யார் கடவுள்? எப்பேற்பட்ட கடவுளை நீங்க ஆராதிக்கிறீங்க? The God you worship is too small. நீங்க ஆராதிக்கிற கடவுள் ரொம்ப ரொம்ப சின்னவர். அவர் ஒரு சின்ன பொடி டப்பாக்குள்ள அடக்கி வச்சிடுறீங்க. ஒரு குழந்தை இருக்கு, பிறக்கிறாங்க, சிறு வயசுலேருந்து பால் குடிக்கிறாங்க, தாய் பாலை குடிக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு எந்த நான்வெஜ் மீனையோ முட்டையோ கொடுக்கல அந்த அம்மா, வெறும் வெஜிடேரியனை, காய்கறி, முள்ளங்கி, பீன்ஸ், பீட்ரூட்டே கொடுத்துட்டு வளர்த்துறாங்க. 15 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் திடீர்னு அதுகிட்ட போய் மாட்டுக்கறி கொடுத்தா அல்லது சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி கொடுத்தா சாப்பிடுமா? வாந்தி எடுக்கும். இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை. இதுக்கு மேல கடவுள் செய்ய முடியாது. இது தாண்டி பெருசா ஒண்ணு. நான் ஒரு வேலைக்கார 15,000 சம்பளம் வாங்குறேன், அதை தாண்டி என்னால திங்க் பண்ண முடியாது. நான் ஒரு ஆசிரியர் 30,000 சம்பளம் வாங்குறேன், இந்த பைக்கை தான் வாங்க முடியும், இந்த இடத்துக்கு மேல வாங்க முடியாதுன்னு சொல்லி நாமளே ஒரு கட்டத்தை வச்சு, வட்டத்தை வச்சு 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 கடவுளை அடக்கி விடுறமே. நீ ஆராதிக்கிற கடவுள் மிக சாதாரண, கேவலமான, பலவீனமான கடவுள். அதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் போனால் என்ன பண்ணுவோம்? இன்னும் கொஞ்சம் நல்லவர்கள் கோயில் என்ன பண்ணுறாங்க? தியானத்துக்கு போவாங்க, இல்லை கேரளா போவாங்க, இல்லை இங்கே வருவாங்க. தியானம் வந்தோடனே பாவ சங்கீதனை பண்ணுவாங்க, தியானத்தை நல்லா அட்டன் பண்ணுவாங்க, பேப்பர் எழுதுவாங்க, நோட்ஸ் எழுதுவாங்க, எல்லாம் செய்வாங்க, பாவரிக்கை செய்வாங்க. ஆண்டவரே நான் செஞ்சிட்டேன், விபச்சாரம் செஞ்சிட்டேன், என் பெண்ணை மனைவி ஏமாத்திட்டேன், புருஷனை ஏமாத்திட்டேன், குடிச்சிட்டேன், அது பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன். அது கண்டிப்பா செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்யலன்னா ஆசீர்வாதம் வராது. அது பேசிக் ஃபண்டமெண்டல் அடித்தளம். அது என்னுடைய பண்பா இருக்கணும். கடவுளுக்கு எனக்கும் எதையும் நான் மறைச்சு வைக்க கூடாது. அப்ப எப்ப பார்த்தாலும் பாவம் செய்யறது, பாவத்தை கழுவுறது, பாவத்தை அறிக்கை செய்யறது, ஆண்டவர் இயேசு தன் ரத்தத்தால் நம்முடைய பாவங்களை கழுவுறது. அவங்க என்ன வீட்டு வேலைக்காரியா சபீனா போட்டு கழுவி 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 உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் கழுவிட்டே இருக்கிறது தான் வேலைங்களா? எப்ப பார்த்தாலும் நான் பாவம் செய்யறது, பாவத்தை அறிக்கை செய்யறது,
அந்த பாவத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கழுவணும். அவர் என்ன வீட்டு குக்கா? என்னுடைய பாவத்தை கழுவுறது மட்டும்தான் அவர் வேலையா? நான் வளரக்கூடாதா, செழிக்க கூடாதா, சந்தோஷமா வாழக்கூடாதா, இந்த உலகத்தை கலக்க கூடாதா, பிசாசை எதிர்த்து ஜெயிக்க கூடாதா? எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்த பின்பும் நாம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹalleluya, ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. praise the lord, praise the lord. சங்கீதாசிரியர் 23வது அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படி சொல்றார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருப்பதால் நான் தாழ்ச்சி அடையேன், அல்லது எனக்கு ஒரு தேவையும் இல்லை. I do not lack anything because my Lord is my shepherd. என் கடவுள் என் மேய்ப்பராய் இருக்கிறதுனால ஒரு தேவையும் இல்லை, அவர் எல்லாம் பார்த்துக்கிறார் அப்படிங்கிறார். அந்த அளவுக்கு கடவுளை மிகப்பெரியவராய் கருதுகிறார் தாவீது. அப்போ அவருடைய பிராக்டிக்கலா பாருங்க, எனக்கு ஒரு தேவை இல்லப்பா, உங்களுக்கு ஒரு தேவை இருக்காதுப்பான்னு சொல்லல, அவர் அனுபவிக்கிறத சொல்றாரு. கேட்கறது அல்லது புரிஞ்சுக்கிறது, பார்க்கறது, விசுவாசிக்கிறது அதான் சொல்லல. விசுவாசம் நோயிங்கா மாறணும், எக்ஸ்பீரியன்ஸா மாறணும், அனுபவமாய் மாறணும். இல்லாட்டா நீ எந்த ஊழியம் செஞ்சாலும் பிரயோஜனம் இல்லை. நான் விசுவாசம் வழியா அனுபவிக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், விடுதலை உண்டாகணும், ஜெயம் பெறணும், பிசாசம் மேற்கொள்ளணும், அனுபவிக்கணும். விசுவாசம் என்பது அது ஒரு அனுபவ சாட்சி, அனுபவ பகிர்வு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். ரோமர் 8:28 இப்படி சொல்லுகிறது. யாரா வாசிங்க, ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது இறைவசனம். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, பாருங்க, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவருடைய திட்டத்திற்கேற்ப, அக்கார்டிங் டு த பிளான் ஆஃப் காட், அவருடைய திட்டத்திற்கேற்ப உங்களை என்னை அழைச்சிருக்கிறார், அவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே. பிரதர் ராஜேந்திரனை அவருடைய திட்டத்திற்கு அழைத்தார்னா, ராஜேந்திரனுக்கு எது நன்மையோ, அவருக்கு எது வளமையோ செழுமையோ அதற்கேற்பத்தான் பரிசுத்த ஆவியானவர் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார், அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். அவருக்கு ஹோலி ஸ்பிரிட் கோஆபரேட்ஸ் வித் பிரதர் ராஜேந்திரன். பரிசுத்த ஆவியானவர் உங்களோட ஒத்துழைக்கிறார். உங்களுக்கு நன்மை, உங்களுக்கு உடல் சுகம், உங்களுக்கு வாழ்க்கையில நலம், உங்களுக்கு தொழில நலம், பினான்சியல் நலம், எல்லாவற்றிலும் கணவன் மனைவி உறவு, பிள்ளைங்க வாழ்க்கை, செழிப்பு, வளமை, நீ போய் 1000 பேருக்கு உதவி செய்யும்படி நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் பரிசுத்தாவுடைய மிக முக்கியமான வேலை, the primary work of the Holy Spirit to associate with you for your betterment. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. ஆனா நாம அந்த மெலிஞ்சு போன வாட்ச்மேன் மாதிரி தான் நம்ம கடவுளை ஆராதிக்க, எவ்வளவுதான், இதுக்கு மேல முடியாதுங்க. உதவி செய்ய முடியாத அந்த தொப்ப உள்ள போலீஸ்கார மாதிரி தான் நம்ம கடவுளை ஆராதிக்கிறோம். படிப்பு இருந்தாலும் எவனையும் ட்ரீட் பண்ணி சுகப்படுத்தாத அந்த தரித்திரம் முடிச்ச டாக்டர் போல தான் நம்ம நினைக்கிறோம் நம்மளுடைய கடவுளை. கடவுளுடைய மகிமை தெரியல, அவருடைய வல்லமை தெரியல, தெரிஞ்சிருந்தும் அதை பிராக்டிஸ் பண்றது இல்ல. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய வாலிப பிள்ளைகளே, உதட்ட கடிச்சிருந்தாலும் சரி, நகத்தை இப்படி பிதுங்கினாலும் சரி, உதட்ட பிதுக்கினாலும் சரி, நீ என்ன நினைச்சிருந்தாலும் சரிதான், கடவுளை அறிந்து, நோ யுவர் காட், கடவுளை அறிந்து கொண்டால் உன் நிலைமையே வேற மாதிரி மாறிடும். உலகம் உன் பின்னாடி வரும், மக்கள் உன் பின்னாடி வருவாங்க, நாட்டு தலைவர்கள் உன்கிட்ட வந்து அறிவுரை கேட்பாங்க. நீ நினைச்சிட்டு இருக்க உனக்கு கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, நாக்கு சரியில்லைன்னு, அதே நினைச்சிட்டே இருக்கனால அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். உன் பிரச்சனை விட்டுட்டு கடவுள் யாருன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னாவே ஆசீர்வாதம் அள்ளி கொண்டு வரும். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். கரங்களை உற்சாகமா தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். பகல் நேர பாடல் நீரே,
இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர்வும் அன்பினால். பாடுவோம். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வித்தீர்வும் அன்பினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினால். கால்கள் சறுக்கி தடுமாறும் போது தாங்கி நிற்கிருபையினால். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, மனவாளரே உனை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா, என் மனவாளரே உனை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவேன். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. கரங்களை உயர்த்தி ஹalleluya. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர். இயேசுவே என் மீட்பர். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. நம்முடைய கடவுள், நீங்க ஆராதிக்கிற கடவுள் அப்படி இருக்கக்கூடாது. நீங்க ஆராதிக்கிற கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள், இந்த உலகத்தை வாயின் வார்த்தையினால் உண்டாக்கின கடவுள் நினைச்சு நீங்க கான்சியஸோட எண்ணத்தோட அந்த மைண்ட்ல ஏத்தினா யார் ஆராதிக்கிறையா? இந்த ரவுண்டு பெட்டிக்குள்ள இருக்கிற சின்னோண்டு நற்கருணை அல்ல, அந்த நற்கருணை இருக்கிற உயிருள்ள கடவுளை, இந்த உலகத்தை படைத்த கடவுளை ஆராதிக்கிற. அப்ப எப்பெல்லாம் கடவுளை ஆராதிக்கிறோமோ அங்க முன்னாடி கடவுள் வந்துட்டா நினைச்சு ரியலைஸ் பண்ணி ஆராதிச்சிங்கன்னா வராரு. அதை ரியலைஸ் பண்ணி உணர்ந்து ஆராதிக்கிற பொழுது அங்கே மாபெரும் வல்லமை நடக்கின்றது. நீங்க ஆராதிக்கிற கடவுள் ஒரு வெல்டர் அல்ல, நீங்க ஆராதிக்கிற கடவுள் ஒரு இன்ஜினியர் அல்ல, ஏதோ ஒழுவி ஏதோ உடச்சிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு கட்டுற இன்ஜினியர் அல்ல. நீங்க ஆராதிக்கிற கடவுள் ஒரு சாதாரண அட்வொகேட் அல்ல, வாய்தா கொடுத்து கொல்ற அந்த அட்வொகேட் அல்ல, அன்னைக்கே ரிசல்ட் உடனே ரிசல்ட். நீங்க ஆராதிக்கிற கடவுள் ஜட்ஜஸ் அல்ல, தாறுமாறா சொல்றதுக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஜட்ஜ் எல்லாம் உருவாக்கின சுப்ரீம் ஜட்ஜ் கடவுள், அந்த கடவுளை நீங்க ஆராதிக்கிறீங்க. இந்த பாம்பை பார்த்தா பயம், அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுள் யாரு? அதை விட மோசம். பிசாசு கொடுக்கிற முக்கியம், பிசாசு அழிச்சிடும், பிசாசு மோசம் போயிடும், பிசாசு என்ன கொன்றும். தம்பி பிள்ளைங்க பஸ்ஸில் போகும்போது, ஐயோ காரில் போகும்போது கீழே விழுந்துருவாங்க, சைக்கிளில் கீழே விழுந்துருவாங்க. அப்போ கடவுள் வாட்ச்மேன், என்ன வாட்ச்மேன் அவர்? அந்த கடவுள் பிள்ளைங்க சறுக்கிட்டு கீழே விழுந்துரும், அடிபடும், மண்டவோடையும் ஆஸ்பத்திரியில் செலவு பண்ணிட்டு இருப்போம். இதுதான் நம்ம கடவுள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் யோவான் 3வது யோவான் எழுதிய நிருபம் 3வது நிருபம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. யார் உங்க கடவுள் பாருங்களேன், வாசிப்போம். பிரதர்ஸ், பெரியோர்களே, உற்றார்களே, என்ஜினியர், சூப்பர்வைஸ் எல்லாருமே, நீர் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல். ஒண்ணு, உன் ஆன்மா நலத்தோட இருக்கணுமா? உன் மனசு நலத்தோட இருக்கணும், உன் சிந்தனை நலத்தோட. ஆன்மா ஸ்பிரிச்சுவல் பியூட்டி அப்படிங்கிறார்.
ஹெல்த் அப்படிங்கிறார், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படிங்கிறார். ஆன்மா, உன் மனசு இருக்கு இல்லையா, படக்கு படக்குன்னு அடிச்சுக்கிற, எல்லாத்துக்கும் பயப்படுத, எல்லாத்துக்கும் தேவையில்லாம கலங்கி போறிய, நடக்குமோ நடக்காதுன்னு, அந்த ஆத்மா மன உறுதியோட தைரியமா இருக்கணும். அதான் ஆன்ம நலம். எதை கண்டும் பயப்படாது. பிசாசு கொடுக்கிற முக்கியத்துவத்தை கடவுளுக்கு கொடுக்க மாட்டேங்கிறோம். அதான் பிரச்சனை. பிசாசு கொன்றும், பிசாசு அழிச்சிரும், இருள் என்ன கவிரும், தீமை என்ன கவிரும், ஆவி வருது, செத்தாவி வருது, பொத்தாவி வருது, இப்படி சொல்லி சொல்லி கடவுளை சாதாரண ஒரு ஆளா மாத்தி வச்சிருக்கோம் பாருங்களேன். ரொம்ப ரொம்ப வேதனையா இருக்குங்க. அப்ப கடவுள் கேட்கிறாரு, சகோதர சகோதரிகளே, ஓ மனசு ஆத்துமா நலமா இருக்கணும். ஒண்ணு, உடல் நலத்தோடு இருக்கவும் பாருங்க, உங்க உடம்பு நலத்தோடு இருக்கணுங்கிறாரு. உன் தலை, கண்ணு, மூக்கு, வாய், கர்ப்பப்பை, கிட்னி, கால்பிளடர், லங்ஸ், சிறுகுடல், பெருகுடல், வயிறு, உன் காது, மூக்கு, கழுத்து, எலும்பு, நரம்பு, உன் அத்தனை உறுப்புகளும் நலமோட இருக்கணும்னு விரும்புறாரு நீ ஆராதிக்கிற கடவுள். ரெண்டாவது. மூணாவது, அனைத்தும் இனிதே நிகழவும் வேண்டுகிறேன். அனைத்தும் இனிதே நிகழ வேண்டுகிறேன் அப்படிங்கிற. அனைத்தும் அப்படின்னா என்ன? உடம்பு மனசு மட்டுமல்ல, பொருளாதார ஆசீர்வாதங்கள், ஃபினான்ஷியல் பிளெஸிங். படிக்க பணம் இல்லையா, பணம் வரணும், செழிப்பு வரணும், தொழில் சிறக்கணும், எல்லாம் சீரும் சிறப்புமா இருக்கணும். யார்ட்டையுமே நம்ம கேட்க ஆசீர்வாதங்கள், ஸ்பிரிச்சுவல், பிசிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் பிளெஸிங், எல்லா ஆசீர்வாதங்களோட என் பிள்ளை வாழணும்னு அவர் விரும்புறாரு. எல்லாத்துக்கும் மேல, எல்லாத்துக்கும் மேலன்னு சொல்றாரு. அபவ் ஆல் அப்படிங்கிறாரு. என் பிள்ளை ஆவி மனசுல நல்லா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், கடவுளோட அன்பு உறவை வச்சுக்கணும், அவன் பரிசுத்தமா வாழணும், ஆத்மா அழகா இருக்கணும், உடம்பு சுகமா இருக்கணும், அப்புறம் எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்களும் அந்த பிள்ளைக்கு இருக்கணும். இதான் உங்க அப்பா, என் அப்பா, உலகத்தை படைத்த கடவுள் விரும்புவது. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லும். ஆனா இங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். இங்க கடவுள் சொல்லல உன் ஆத்மா விடுதலை தரன்ட்டு. கடவுள் இங்க சொல்லல உன் சரீர நோயில விடுதலை தரன்ட்டு. அது தருவார் கண்டிப்பா. அதுக்கு முன்பு எந்த நோயும் உன் சரீரத்துக்கு வரக்கூடாதுங்கிறாரு. உன் பாடி ஹெல்த் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறாரு. உன் ஆத்மாவில் எந்த நோய், இச்சை, பெருமை, சிற்றின்மை, நாட்டம், குறுக்கு புத்தி, கோண புத்தி, எந்த பொல்லாத எண்ணமும் உன் மனசுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாரு. அதுதான் கடவுளுடைய மிகப்பெரிய ஆசை. நீ கஷ்டத்துக்கு போகக்கூடாது, நஷ்டத்துக்கு போகக்கூடாது, கடனை வாங்கிட்டு காலம் பூரா கஷ்டப்படக்கூடாது, நீ கடனை அடைக்கணும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டலாமா? கரங்களை உற்சாகமா தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நீ நலமோட இருக்கணும். நான் உனக்கு நோய் வந்தவுடன் அடுத்த நிமிடம் வந்து உன் நோயை சுகப்படுத்துவேன் அப்படி நான் சொல்லியிருக்காருங்க. வந்துட்டா சுகப்படுத்ததான் போறாரு, வரவே வேணாங்கிறாருங்க. இதெல்லாம் விசுவசிக்கணுங்க. இன்றைக்கு அந்தோணியாருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், சூசேப்பருக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், புனிதர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் இந்த ஏசப்பா கடவுளுக்கு நம்ம கொடுக்கறதில்ல. தெரியுங்களா? அந்தோணியாரை விட கேவலமான ஒரு கடவுளை தான் நம்ம ஆராதிக்கிறோம். புனிதர்களை விட, சூசேப்பரை விட, அன்னை மரியாளை விட, எல்லா புனிதர்களை விட கேவலமான ஒரு கடவுளை தான் நம்ம ஆராதிக்கிறாங்க. மிகவும் வேதனையோடு சொல்லி, நான் ஐ லவ் மதர் மேரி, மாதாமா எனக்கு பிடிக்கும், புனிதர்களுக்கு பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் மேல டாப் ப்ரையாரிட்டி, உயர்ந்த இடத்தை என் ரட்சகருக்கு நான் கொடுக்கிறேன். கரங்களை தட்டி உற்சாகமாய் கடவுளுக்கு நன்றி சொல். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹalleluya, 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 ஹalleluya. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் தொடக்கத்திலே சொன்ன எல்லா ஆசீர்வாதங்களை உங்க வீட்டுக்கு கொண்டு வருவது விசுவாசம். விசுவாசம், ஃபெய்த் என்று ஆங்கிலம் சொல்லும். பிலீஃப் அல்லது பிலீஃப் இன் காட். ஐ பிலீவ் மை லார்ட் என்று சொல்லுகிறோம். விசுவாசம், நம்பிக்கை, எதிர்நோக்கை எப்படி வேணும் வச்சுக்கோங்க. அந்த சாவிதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க, அதைத்தான் நான் ரீகோட் பண்ண போறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி 8வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது. 5 முதல் 13 வரை ஒரு நூற்றுவத் தலைவன் என்பவர் ஒருவர் இருக்கிறார். அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்பாத, அந்த யூதர்கள் சாராதவர், புறையனத்தார். அவர் கடவுள்கிட்ட வராரு. நூற்றுவத் தலைவன். நூற்றுவத் தலைவன் ஆங்கிலத்தில் செஞ்சுரியன் என்று சொல்லுகிறோம்.
கமாண்டர் இன் சீஃப். ஒரு போருக்கு போறாங்கன்னா 100 பேரை கொடுத்து ஒரு தலைவர், 100 பேர் 10,000 பேர்னா ஒவ்வொரு 100 பேருக்கு ஒரு தலைவர், அப்புறம் 100 பேர் தலைவருக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் தான் கமாண்டர் இன் சீஃப். இவர் நூற்றுவ தலைவன் ஓடி வரார். என்ன வரார்? அவருக்கு பிரச்சனை என்னன்னா, அவங்க வீட்டில் ஒரு வேலைக்காரன் உடம்பு சரியில்லாம இருக்கிறான், முடக்குவாதம் முற்றாச்சு. எல்லா மருத்துவர்கிட்ட போய் பார்த்தாரு, சரியாகலை. அப்போ யாரோ சொல்லியிருக்காங்க இயேசு கிறிஸ்து போனால் அற்புதம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவர் அங்கேருந்து வராரு. அப்போ அவனை தூக்கிட்டு வரல, அவன் கை கால் முடக்கம் விட்டதுனால he was completely paralyzed. அப்போ வீட்டில் இருக்கிறதுனால அவன் மட்டும் கடவுள்கிட்ட வரான். ஏசப்பா, இயேசுவே, லார்டு, என் பையன் உடம்பு சரியில்லாம இருக்கிறான், என் வேலைக்காரன் அடிமை உடம்பு சரியில்லாம இருக்கிறான், அவனுக்கு சுகம் தரணும், நீங்க ஒரு வார்த்தை, நீங்க சுகம் தரணும்னு சொல்லி கேட்கிறான். நூற்றுவ தலைவன் என்று சொன்னால் அவன் ஒரு இரக்கமற்றவனா தான் இருக்க முடியும். நான் போருக்கு போறேன், பாகிஸ்தானை போய் அடிச்சு கொல்ல போறேன், ஓ 2 லேடிஸ் அழகா இருக்காங்களே, வேண்டாம் பாவம், 2 குழந்தைங்க நல்லா இருக்காங்களே பாவம், அப்படிலாம் இரக்கம் பார்க்க முடியாது. டமால் டுமில் சுட்டு தள்ள வேண்டியதான், அடிக்க வேண்டியதான், கொல்ல வேண்டியதான். அங்க இரக்கத்துக்கு வேலையே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இரக்கமற்ற மனுஷன் தான் வேலையால் படுத்து கிடக்கிறான், அதுக்காக வந்து கெஞ்சுறாரு ஏசப்பாட்ட. அப்போ ஏசப்பாட்ட கூட்டு வர்றாங்க. மத்திய நற்செய்தியில நீங்க பார்க்கலாம், 8வது அதிகாரத்துல வீட்டில் போய் படிங்க. அப்போ அந்த நூற்றுவ தலைவன் ஆண்டவற்றை வந்து என் மகனுக்கு சுகம் தாரும் என்று கேட்கிறான். அப்போ உடனே இயேசு கிறிஸ்து, பாருங்க நான் அவன் வீட்டுக்கு வரேன்ப்பா, வீட்டுக்கு வந்து சுகப்படுத்துறேன் அப்படிங்கிறாரு. அப்ப நூற்றுவ தலைவன் இப்படி பேசுறான், ஆண்டவரே நீர் எங்க வீட்டுக்கு வர நான் தகுதி அற்றவன், என் வீட்டுக்கு வரவே வேணாம், வரத்துக்கு எனக்கு தகுதி என்ன இருக்கு? பாருங்க கடவுளுடைய தகுதி என்ன, ஏன் தகுதி என்ன? அப்ப எவ்வளவு வித்தியாசமா இருந்தா, எவ்வளவு மேன்மை உள்ளவர்ங்கிறத அவன் புரிஞ்சிருக்கிறான். நாம தான் ஒரு வாட்ச்மேனா, தொப்ப உள்ள போலீஸ்மேனா, ஒரு லஞ்சம் வாங்குற ஒரு அட்வொகேட்டா நாம நம்ம கடவுளை வச்சிருக்கிறோம். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க வீட்டுக்கு வர நான் தகுதி அற்றவன். யாரு? செஞ்சுரி 100 பேரை வச்சு ஒரு போர் வீரர் தளபதி அவர் பேசுறாரு, போர் தளபதி பேசுறாருங்க. அப்ப சொல்றாரு நீங்க வீட்டுக்கு வர வேணாங்கிறாரு. அப்ப சொல்லிட்டு, ஐயா எனக்கு கீழே 100 பேர் வேலை செய்யறான், ஒருத்தனை போன்னு சொன்னா போறான், ஒருத்தன் வான்னு சொன்னா வரான், அதை எடுத்துட்டு போன்னு சொன்னா எடுத்துட்டு போறான். இது என்னுடைய அத்தாரிட்டி. என் வாயிலிருந்து வார்த்தை போச்சுன்னா உடனே அவன் செயல்படுறான். அதுதான் நான் நூற்றுவ தலைவனுங்கிறதுனால நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் தான் நடக்க போறதில்லை. எனக்கு அத்தாரிட்டி கொடுத்துரு கவர்மெண்ட், எனக்கு நானும் இன்னொருத்தவங்களுக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டவன் தான். ஆனா எனக்கு உட்பட்டவர்கள் 100 பேர் இருக்காங்க, அவன்கிட்ட சொல்றது அப்படியே செய்யறானுங்க. அவ்வளவு அதிகாரம் இருக்கு எனக்கு 100 பேர்கிட்ட. ஆனால் நீங்க கடவுள், இந்த உலகத்தை படைத்த கடவுள், தொந்தி உள்ள போலீஸ்மேன் இல்ல, வத்தலும் தொத்தலுமா இருக்கிற வாட்ச்மேன் இல்ல, எதையுமே சுகப்படுத்த முடியாத வக்கத்த டாக்டர் அல்ல. நீங்க ஒரு வார்த்தை சொல்லியா போதும், ஒரே ஒரு வார்த்தை சொல்லு போதும், என் ஊழியன் சுகமாவா, நீங்க எங்க வீட்டுக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நூற்றுவ தலைவன் என்ன சொல்றாரு? அதிகாரத்தையும் வல்லமையும் 100 பேருக்கு நான் தலைவராக இருக்கிற எனக்கு என் அதிகாரம் எவ்வளவு வல்லமை உள்ளதுன்னு எனக்கு தெரியுது. இந்த பிரபஞ்சம் முழுவதையும் வார்த்தையினால் உண்டாக்கின உங்களுக்கு எவ்வளவு வல்லமை இருக்குன்னு எனக்கு தெரியா. நீ வீட்டுக்கு வர வேணாயா, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் ஊழியன் சுகம் பெறுவான் அப்படிங்கிறாரு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிகவும் மகிழ்ச்சியோட ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, யூதர்களை பார்த்து, யோ உங்க குலத்துல தான் நான் வந்து பிறந்தேன், உங்கள்கிட்ட கூட இவ்வளவு பெரிய விசுவாசம் இல்லை, திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபைத் அப்படிங்கிறார். மிக மிக பெரிய ஒரு விசுவாசம் அப்படிங்கிறாரு. அப்போ நூற்றுவ தலைவன் வழியா என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் கடவுள்? சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, ஏன் பிரச்சனையை விட, ஏன் மகனுடைய முடக்குவாதத்தை விட என் ஆண்டோடைய வல்லமை மிக பெரியது. கரங்களை தட்ட முடியுமா? கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்ல முடியுமா? அந்த அதிகாரம் உள்ளவனுக்கு தான் கடவுளுடைய அதிகாரத்தை புரிஞ்சுக்க முடியுது. பாருங்க, போனா போறான், அப்ப போனா அந்த நோய் போகாதா, போன்னு சொல்லுங்க, அவ்வளவுதான், தட்ஸ் ஆல், போ, கெட் அவுட், தட்ஸ் ஆல். அவ்வளவு பெரிய அதிகாரம் உங்களுக்கு இருக்கு ஆண்டவரே. அப்போ மிகப்பெரிய விசுவாசம் என்ன என்றால், என் பிரச்சனைகளை விட, என் பிரச்சனையின் மத்தியில, நோயின் மத்தியில, இல்லாமையில, என் இல்லாமையை காட்டிலும் என் நோயை காட்டிலும் கடவுளுடைய வல்லமை மிக பெரியது என்பதை ரெகக்னைஸ் பண்றது, அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது, அனுபவிப்பது. இதுதான் நூற்றுவ தலைவன் கற்றுக் கொடுக்கிறார். Recognize the power of God is very stronger,
வெரி மைட்டி than the power of my son's sickness அப்படிங்கிறாரு. அப்ப என் மகனுக்கு இருக்கிற நோயை காட்ட எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, யாராலும் சுகப்படுத்த முடியல. நோய் ரொம்ப மோசம்தான். அந்த மோசமான நோயை காட்டிலும், பிசாசை காட்டிலும், இல்லாமை காட்டிலும் உங்க வாயிலிருந்து வருது வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட், த பவர் ஆஃப் யுவர் வேர்ட். உங்க வாயின் வார்த்தையின் வல்லமை இருக்க, அது மிக பெரியது. தூரம் எவ்வளவு தூரமா இருந்தாலும் பரவாயில்ல, அமெரிக்காவில் இருக்கிறவனுக்கு நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும் சுகம் பெறுவாங்க அப்படிங்கிறாரு. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல். இதாங்க விசுவாசம், இதாங்க கடவுளுடைய வல்லமை, கடவுளுடைய அதிகாரம், கடவுளுடைய வல்லமை, அவருடைய ஆற்றல், இயேசுனுடைய வல்லமை, அதிகாரம், ஆற்றல். இந்த உலகத்தில் அதுக்கு சமமா யாரும் இல்லை. அவரை மேற்கொள்வதற்கு யாரும் இல்லை. அவரை எதிர்த்து நிற்க இந்த உலகத்தில் ஆற்றல் இல்லை. உங்க கடவுள், நீ ஆராதிக்கிற கடவுளுடைய வல்லமை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். நான் சொன்னேன், உங்க உடல் நலம், ஆத்ம நலம், பொருளாதார நலம், எல்லாம் ஆல் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் அவர் தான், ஏசப்பா தான். அப்போ அவர் ஒன்று சொல்லிட்டு அது எப்படி பார்க்கிறார் பாருங்க. எரேமியா புஸ்தகம், இறைவாக்கினர் புஸ்தகம், முதல் அதிகாரம் 12வது இறை வசனத்தை நீங்க வாசி, நல்லா கேட்கணும். எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. காது இருக்கிறவர்கள் கேளுங்க, சரியா? எல்லாருக்கும் காது இருக்கு. நைட்டு என்ன சாப்பிட, இட்லி தான் கொடுப்பாங்களோ, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யலாம், இங்க காது இருக்கு ஆனா கேட்கல. காது இருக்கிறவங்க கேளுங்க, கடவுள் என்ன சொல்றாரு பாருங்க. வாசிப்போம். எரேமியா 1:12. அதற்கு ஆண்டவர் என்னிடம் நீ கண்டது சரியே, என் வாக்கை செயலாக்க. பாருங்க, எரேமியாவுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, பயங்கரமான வாக்கு கொடுத்துட்டாரு. நீ போய் சொல்லியா, பிசாசின் அரண்கள் கோட்டைகள் தகர்த்தெறியப்படும், வாழ்வு இழந்து இருக்கிறவங்களுக்கு வாழ்வை கட்டி எழுப்புன்னு சொல்லி அந்த நாடு முழுசு சொல்லியான்ட்டாரு. அப்போ சொல்லிவிட்டு அவரை என்கரேஜ் பண்றாரு எரேமியாவை. டே, நான் உன்கிட்ட வாக்கு சொல்லிட்டேன், தீர்க்க தரிசிட்டு சொல்றாரு எரேமியாட்ட, சொல்லிட்டேன், என் வார்த்தை சொன்னது நடக்குதா, பெர்ஃபார்ம் பண்ணுதா, செயலாக்குதான்னு உத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஒரு வார்த்தை கூட நான் எதுக்காக உன்கிட்ட சொன்னோன்னா அதை நிறைவேற்றாம திரும்பி வரவே வராது அப்படிங்கிறார். வாசிக்க கேட்போம். என் வாக்கை செயலாக்க, பெர்ஃபார்ம் பண்ண, கிரியை செய்ய, நான் உனக்கு சொன்ன வார்த்தைகள் செயல்ல ஈடுபடுவதற்கு நானும் விழிப்பாய் இருப்பேன், விஜிலண்டா இருப்பேன், விழிப்பா இருப்பேன், கண்ணும் கருத்துமா இருப்பேன், நான் சொன்ன அத்தனையும் நடக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுமா. அத்தனையும் நடக்கும். இன்னைக்கு ஜெபத்துல கொடுக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளும் உங்க வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆக கடவுது என்று நடக்கப் போகிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மிகப்பெரிய ஒரு ஆசை என்ன அப்படின்னா, உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கணும். He wants to bless us like anything. அவருடைய மேன்மையான ஒரு ஆசையே உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணும் தான். அதனால தான் நம்ம அந்த யோவான் எழுதிய திருமடல், 3வது திருமடல் 2வது வசனத்தை காமிச்ச நிறைய வசனங்கள் இருக்கு. யோவான் 10:10 வாசினா உங்களுக்கு நிலை வாழ்வை கொடுக்க வந்தேன் அப்படிங்கிறார். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லமையுள்ள காரியம் என்னன்னா, கடவுள் தன் சொந்த மனுஷன் இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சு தான் நேசித்த, தான் செஞ்ச அந்த அன்பை, மகனையே சிலுவை சாவுக்கு கையளிச்சு இந்த உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:14 வாசிக்கிறோம். அத்தனை பேர் மீட்படை, யாரும் செத்துறக்கூடாது, அழியக்கூடாது, ஒரே ஒரு ஆத்மா கூட அழியக்கூடாது அப்படிங்கிறதுனால தன் மகனையே கொடுத்தாராம். அப்போ அவருடைய டாப் ப்ரையாரிட்டி என்ன தெரியுமா? கடவுளுடைய மிக மேன்மையான நோக்கமே உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணுங்க. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்லுவோமா. His top desire, top priority to bless you and to bless me. உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கணுங்கிறது அவருடைய மேன்மையான குறிக்கோளா இருக்கு. உடம்பு பூரா நோயை வச்சுட்டு என் பிள்ளைங்க வரணும், நொண்டிட்டு வரணும் அப்படி இல்லை. எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைங்க மனநோயில வாழணும், பாவத்துல சாகணும் இல்ல. நாம தான் அதுல உழறிட்டு இருக்கிறோம். நான் ஆராதிக்கிற கடவுள்
மெலிசான முறுக்கு மாதிரி அப்பளம் மாதிரி தொட்டா உடையக்கூடிய அந்த கடவுளை ஆராதிக்கிறா. அதான் பிரச்சனை. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. அன்பானவர்களே, நான் 2 அல்லது 3 வழிமுறைகளை நான் சொல்ல போறேன், எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்வது. அடுத்த வாரம் தொடர்ந்து, அடுத்த மாதம் நாம் தொடர்ந்து நாம் வாசிப்போம். முதலாவது சீக்ரெட் என்ன அப்படின்னா, கடவுளுடைய அத்தனை அவர் விரும்புகிறாரு, அதை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? ஆனால் நடுப்புற லேக் இருக்கு. அவர் விரும்புகிறாரு, கொடுக்குறாரு, இங்கே வந்து சேரலையே. அப்போ முதலாவது நம்ம என்ன செய்யணும்னா, மை காட் இஸ் த சோர்ஸ் ஆஃப் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கைக்கு நீருற்று, உச்சம், தொடக்கம் அத்தனையும் கடவுள் தான். அவரை தவிர எனக்கு வேற யாரும் கிடையாது. என்னை அவர் ஆசீர்வதித்தால் ஒழிய வேற யாரும் என்ன ஆசீர்வதிக்க முடியாது. எங்க அப்பா, தாத்தா, பாட்டி, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க, nobody can help me. யாரும் எனக்கு உதவி செய்ய முடியாது. என் கடவுள் என்னை ஆசீர்வதித்தா மட்டும்தான் ஆசீர்வாதமா இருக்க முடியும். அவர் தான் சோர்ஸ், அவர் தான் ஆதி மூலம், அவர் தான் அத்தனையும். பிரபஞ்சம் முழுவதையும் படைத்த கடவுள் அவர் தான். புனிதர்கள் பேசிட்டு இருக்கோம், ஜெபிக்கிறோம். அவங்க போய் எங்க போய் நிற்கிறாங்க? பாக்கெட்ல தான் கொடுக்குறாங்க. அவங்க போய் அப்பா அப்பா கொடுங்க பண்ணு. தே ஹேவ் டு பெக் ஃப்ரம் ஜீசஸ் கிரைஸ்ட். புனிதர்கள் போய் இயேசு கிறிஸ்து கடவுள்கிட்ட போய் தான் போய் கெஞ்சணும், அவங்கள்ட்ட வாங்கி கொடுப்பாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுள் தான் என்னுடைய சோர்ஸ், என்னுடைய தொடக்கம், ஆதியும் அந்த ஆல்பா ஒமேகா, தொடக்கம் முடிவு அத்தனை கடவுள் தான், ஜீசஸ் கிரைஸ்ட் தான். அதுதான் முதலாவது நம்ம பார்க்கணும். ஒரு நிகழ்ச்சி வழியாக நான் இதை சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தை எப்படி விதைக்கிறது, அந்த விதைத்து எப்படி அறுவடை செய்யறது அப்படிங்கிறதா நம்ம தியானிச்சு கொண்டிருக்கிறோம். விசுவாசம் என்பது அது ஒரு விதைன்னு வச்சுக்கங்களேன், விதை. விசுவாசம் அப்படிங்கிறது விதை. அதை சரியாக விதைக்கணும். பாறையில், முள்ளில், அங்கே எங்கே விதைச்சோம்னா அது ஒன்றும் பயன் தராது. நல்ல நிலத்தில் விதைக்கணும். எங்கே விதைக்கணும்? ஜோசிகான்ட்டு விதைக்கக்கூடாது. ஆடு வெட்டி ரத்தத்தை போக்குறோம்ல, அதில் விதைக்கக்கூடாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்குறோம் பார்த்தீங்களா, அங்கே போய் விதைக்கக்கூடாது. காலையில் இந்த கேலண்டரை தூக்கி பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அங்கே போய் விதைக்கக்கூடாது. நீங்கள் விதைக்கிறத கூட கடவுள்கிட்ட மட்டும்தான் விதைக்கணும். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். எந்த ஃபாதரோ, எந்த பிஷப்போ, எந்த போப்போ, எந்த சிஸ்டரோ, எந்த அப்பாவோ, எந்த தாத்தாவோ, எந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ, nobody can help. யாரும் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது. உங்களை என்னையும் உருவாக்கின கடவுளை தவிர, அவரை தவிர வேற சோர்ஸ் இல்லை. ஆபிரகாம் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆபிரகாம் வீட்டை விட்டு வராரு. வீட்டை விட்டுட்டு என்கிற ஊரை விட்டு கிளம்பி வா அப்படிங்கிற கடவுள். ஆபிரகாம் ஒரு கடவுளை வணங்காதவர். பொம்மையெல்லாம் செஞ்சு பலவிதமான சுருவங்கள்லாம் செஞ்சு வித்திட்டு இருந்தவர். அவர் ஒரு விக்கிரக ஆராதனை பிடித்தவர். கடவுளை தெரியாது. ஆனால் ஒரு நாள் காட்சியில் காமிச்சோன்னே உடனே வா அப்படின்னு சொன்னோடனே பொண்டாட்டி பிள்ளைங்களாம் கூட்டிக்கிட்டு, பிள்ளைங்க இல்லையா, பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு, சில உறவுகளை கூட்டிகிட்டு, தம் சகோதரன் சித்தப்பா பையனை கூட்டிட்டு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு கிளம்புற. உடனே கிளம்புற. எங்க போறான்னு சொல்ல, நீ கிளம்பி வா, ஊரை விட்டு வா, நான் உனக்கு சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. மெசபத்தோமியா அப்படிங்கிற நாட்டுக்கு போறாரு. அங்க சொல்றாரு என்னென்ன செய்யணும். உடனே அதன்படி அவர் போறாரு. இப்படியே பல ஆண்டுகள் அவங்க கடவுள் எங்க வழி நடத்துறாரோ நடத்த 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 ஆபிரகாம் ஈசா குழந்தை, ஆபிரகாம் சாரா குழந்தை பிறக்கல. ஆனா சுத்தி இருக்கிற வேலையாட்கெல்லாம் குழந்தை பிறந்து 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 அது 500-600 பேரா ஆயிடுறாங்க. கடவுள் 10 மாட்டை கொடுத்தாரு. அந்த மாடு குட்டி போட்டு தள்ளுது. 5, 10, 20 குட்டி போட்டு இவருக்கு லட்சக்கணக்கில் ஆடு மாடு, இவருக்கு லட்சக்கணக்கில் ஆடு மாடு. சீக்கிரம் ஒரு 15-20 வருஷத்துல 2 பேர் பணக்காரன் ஆயிடுறாங்க. அப்போ பணக்காரன் ஆகிறப்பாடு லோத்து அவங்க சித்தப்பா பையனுக்கும் இவர் ஆபிரகாமுக்கும் பிரச்சனை வச்சு, அண்ணன் தம்பிக்கு 2 பேர் பிரச்சனை வச்சுங்களேன். யாருக்கு இந்த பக்கம் நிலம், இந்த பக்கம் யாருக்கு போறதுன்னு கேட்குறாங்க. அப்போ ஆபிரகாம் சொல்ற, அப்பா நீனே எடுத்துக்கப்பா. ஆபிரகாம் தான் அவனை கொண்டு வராரு. அப்படின்னு சொன்ன உடனே லோத் என்ன பண்றான், மிகவும் பசுமையா இருக்கக்கூடிய சோதம் குமர பட்டணத்தை எடுத்துக்கிறார். லோத்து யாரு? அண்ணன் பையன், முக்கியமான நபர் ஆபிரகாம். கடவுள் அழைத்தது ஆபிரகாம். அவர் விட்டு கொடுக்கிறார். அப்பா நீ உனக்கு எது நல்லதை எடுத்துக்க, பாக்கி நான் எடுத்துக்கிறேன். உலகத்தை 2ஆ பிரிச்சுக்கிறதுக்கு 2 பேர் தான் இருந்தாங்க. அவர் பாதி, இவர் பாதி. அப்போ அவர் போய் சோதம் குமரம் மலை மேல உட்காந்துக்கிட்டார். இப்போ ஒரு பிரச்சனை வருது. ஆபிரகாம் வேற ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறார். ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ சோதம் குமரம் நாட்டை சுற்றில இருக்கிற பல நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு 5-6 நாடுகள், சோதம் குமரம் பக்கத்தில் இருக்கிற நாடெல்லாம் ஆக்கிரமிச்சு
ரொம்ப நாள் சோதம் குமரம் அந்த நாடுகளுக்கு வரி கட்டி கொண்டிருந்தார்கள், சுற்றில் இருக்கிற அண்டை நாடுகளுக்கு. இப்போ இந்த லோத்து போன உடனே அந்த நாட்டில் ஒரு கிளர்ச்சி வருகிறது. என்னடா 12 வருஷம் நம்ம அடிமையாக இருக்கிறோம், இனிமேல் வட்டி கொடுக்க முடியாது, வரி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கிளர்ச்சி பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் திரும்பி இந்த சுற்றில் இருக்கிற நாடுகள் வேகமாக வந்து அடித்து நொறுக்கி கொன்று போட்டு லோத்தை கொண்டு போய் அடைச்சி வச்சிடறாங்க. இது ஆபிரகாம் கேள்விப்படுறாரு. அண்ணன் பையன் பங்காளி தானே போயிட்டு போதுண்டா விடல. அவர் உடனே ஓடி போய் உதவி செய்ய போறார். தன்னுடைய குடும்பத்தில் வேலையாட்களை ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்த கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண 318 பேரை செலக்ட் பண்ணி அந்த போருக்கு போறார். லோத்துவை காப்பாற்றணுமே, தன்னுடைய தம்பியாச்சே, தம்பி பொண்டாட்டி குடும்பம்லாம் அங்கே இருக்க, காப்பாற்றணும்னு சொல்லி போறார். அப்போ அங்கே போன உடனே போய் அந்த போரில் வெறும் சாதாரண ஆட்கள், அவங்கெல்லாம் பெரிய பெரிய போர் தாங்கிகள், துப்பாக்கி, அப்படி இப்படின்னு எல்லா போர்க்கருவிலும் வச்சிருந்தாங்க. ஆனால் இவர்கள் வெறும் 318 பேரை வச்சு அந்த போரில் பயங்கரமா மாபெரும் வெற்றி பெறுகிறார் ஆபிரகாம். அங்கிருந்து வண்டி வண்டியா நகை, பணம், பொருள், அந்த ஊர்ல இருக்கிற ஆளுங்க யாரெல்லாம் சாகலி அவங்கெல்லாம் பிடிச்சி கொண்டு வந்து பெரிய ப்ரொசஷன் வருது. ஆண்டவர் ஏசு கடவுள் போரில் ஜெயம் பெற்றார், அல்லேலூயா, போரில் ஜெயம் பெற்றார், அல்லேலூயான்னு பாடி துதிச்சிட்டு ப்ரொசஷன் வராரு. ஆபிரகாம் ஜெயிச்சுட்டு தான் தம்பியும் பொண்டாட்டி, தம்பி பொண்டாட்டி காப்பாத்திட்டார் கடவுள் சொல்லி வராரு. இப்போ சாலேம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு நேர்மையான ஒரு அரசர் இருந்தார், பக்கத்து நாட்டுக்காரர், மெல்கிசதேக் என்பது அவர் பெயர். அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து சொல்றதை நான் வாசிக்கிறேன். ஜீசஸ். அப்போ இந்த இன்னொரு சாலேம் அப்படிங்கிற அரசர் ஆபிரகாம் வந்து வாழ்த்துறாரு. அவர் நேர்மையான அரசர், யாரையும் அடக்க மாட்டார், ஒடுக்க மாட்டார். அவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, அவர் ஆபிரகாமை வாழ்த்தி, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவாராக அப்படிங்கிறாரு. பண்ணிட்டு அவரு ஜெயிச்சுட்டு வராரு. ஜெயிச்சுட்டு வரக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார் கடவுள். அப்போ உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி, இவர் ஆசீர்வதிக்கிறாரு. எதிரிடமிருந்து உன்னை விடுவிச்ச கடவுள் போற்றி போற்றி அப்படிங்கிறார். அப்பொழுது ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவர் 10 ஒரு பங்கை கொடுத்தார். இது ஒரு அரசர் வராரு. இப்போ இந்த அரசர் என்ன சொல்றாரு, 4 முக்கியமான காரியத்தை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, விண்ணுலகியும், அதாவது ஆபிரகாம் வாழ்த்தி, அவர் உன்னத கடவுளின் அரசர், அர்ச்சரா, உன்னத கடவுள் அப்படின்னா த மோஸ்ட் ஹை காட். இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள், அவர் தான் உயர்ந்த கடவுள், அவருக்கு பேர் என்னன்னு தெரியாது, அந்த கடவுள் அப்படிங்கிற. அப்போ அவர் தான் முக்கியம் அப்படிங்கிற கடவுள், இந்த மோஸ்ட் ஹை கடவுள், மிக உயர்ந்த ஒரே கடவுள் அப்படிங்கிறார் ஒன்று சொல்றாரு. அந்த அரசர் வந்து ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு. ரெண்டாவது என்ன சொல்றாரு, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள். விண்ணுலகம் மண்ணுலகம் அத்தனையும் அவருடைய கண்ட்ரோல் தான் இருக்கு, அதை உண்டாக்கி அதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார். God is the possessor of heaven and earth அப்படிங்கிறாரு. விண்ணுலகம் மண்ணுலகம் தோற்றுவித்து அதை ஆள்கின்ற கடவுள் அவர் அப்படிங்கிறார். அப்ப வேற எங்க போய் நம்ம ஜெபிக்க முடியும், அவர்கிட்ட தான் ஜெபிக்க முடியும். அப்ப மூணாவது என்ன சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குகிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிரிகளிடமிருந்து உன்னை விடுவிக்கிறவர் அவர்தான். நோயிடமிருந்தும் எதிரிகளிடமிருந்தும் பிசாசிடமிருந்தும் அவர் விடுவிக்கிறவர் அவர்தான் அப்படி சொல்றாரு. அப்போ நாலாவது என்ன சொல்றாரு, இவ்வளவு செய்யற கடவுளுக்கு நீ 10 ஒரு பங்க அவருக்கு கொடியா. அவர் தான் உன்னத கடவுள், உன்னுடைய சோர்ஸ், உன்னுடைய வாழ்க்கை அச்சாரம், உன்னுடைய ஆணித்தரம், அடித்தளம், ரூட்டு, மெயின் ரூட் எல்லாம் அவர் தாங்கிறதுக்கு அடையாளமா 10 ஒரு பங்கு கொடு. நீ ஜெயிச்சுட்டு வந்திருக்கல, 10 ஒரு பங்கு கொடுங்கிறாரு. உடனே ஆபிரகாம் 10 ஒரு பங்கை கொடுத்து அவர் தான் என் வாழ்க்கையின் ஊற்று அச்சாரம் அப்படிங்கிறத நிரூபிக்கிறார். அதை நிரூபிச்ச உடனே ஒரு சோதனை வருது பாருங்க. ஆமா, கடவுள் தான் எனக்கு எல்லாம், ஜோசிய மந்திரம் தந்திரம் பார்க்க மாட்டேன், கெட்ட வார்த்தை பேச மாட்டேன், அந்த மனுஷன் நம்ப மாட்டேன், அரசியல்வாதி நம்ப மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தனே ஒரு சோதனை வரும். இப்போ சோதோம் நகர அரசன் முடியாராம். அப்போ உடையாந்து ஆபிரகாம்கிட்ட கெஞ்சுறாரு, அரசரே நீங்க அருமையா ஜெயிச்சிட்டீங்க, எல்லா நகை முட்டு முட்டா 30 வண்டி கொண்டு போறீங்களா, நகை எல்லாம் நீங்க எடுத்துக்கங்க, எங்க ஆளை மட்டும் விடு அப்படின்னு அந்த அரசர் ஆஃபர் பண்றாரு. நகையை நீ எடுத்துக்க, பொருளை நீ எடுத்துக்க, வாலிப பிள்ளைங்கள்லாம் விட்டுருப்பா, எங்க நாட்டு பிள்ளைங்களை விட்டுறியா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த ஆபிரகாம் சொல்றாரு, பார்க்கிறார் நகை முட்டு முட்டா இருக்கு, பணம் கட்டுக்கட்டா இருக்கு, சொத்து இந்த உலகம் பூரா இருக்கு. அந்த கண்ணை ஏறெடுத்து பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் சொல்றாரு, டேய்
நான் தான் ஆபிரகாமை சொல்றாரு, விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுளாகி ஆண்டவருக்கு ஆணையிட்டு சொல்ற, நான் சத்தியம் பண்ணி சொல்ற, இந்த உலகத்தை படைத்த கடவுள் எங்க கடவுள், அவர் தான் எனக்கு கொடுக்கணும், நீ என்ன பிச்சை போடுறது, அத்தனை தூக்கிட்டு ஓடுறா அப்படிங்கிறாரு. ஓடுறான்னு சொல்றது மட்டுமல்ல, நீ நான் தான் ஆபிரகாமை செல்வன் ஆக்கினேன், எங்க நாட்டில் கொள்ளையடிச்சு ஆபிரகாம் பணக்காரன் ஆயிட்டான் நீ சொல்லக்கூடாது என்று நீர் சொல்லாதபடி உமக்குரிய அனைத்திலிருந்தும் ஒரு நூல் துண்டையோ காலணி வாரையோ நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஒரு செருப்பு கூட நான் எடுக்க மாட்டேன், உன் பணம் என் செருப்புக்கு சமம், இந்த இவ்வளோ கொள்ளையடிச்ச பணம் ஒரு நூலு கண்டுக்கு சமம், ஏன் ஒன்ட்ட போய் கொள்ளடிச்சு நான் வாங்குறேன், எனக்கு என் கடவுள் கொடுப்பாரியா, அவர் தான் என்னுடைய வாழ்க்கையின் அச்சாரம் ஆணித்தரம் என் நம்பிக்கை அப்படிங்கிறாரு. கரங்களை தட்டி கடவுளுக்கு நன்றி சொல்வோம். நாம இருந்தா ஒரு 5 வண்டியை கொண்டுட்டு போயிருங்க, 5 வண்டியை நீ எடுத்துக்கோ, 10 வண்டி இப்படி தள்ளுன்னு சொல்லியிருப்போம். எதற்கும் மருத்துவத்தையோ எந்த மனுஷன்ட்டையோ எந்த ஆள்கிட்டையும் அவர் ஆபிரகாம் அடி பண்ணியல. கடவுள் அவ்வளவு பொருள் கையில இருந்து இவ்வளவு பெரிய வெற்றி கையில பெற்றுக்கொண்ட விற்பாடு, வெற்றியில இருக்கிறவன் சாதாரணமா இருப்பானா, அவன் எவ்வளவு ஒரு எக்ஸ்டசில இருப்பான், மெய் மறந்து இருப்பான். அப்பேற்பட்ட ஆபிரகாம் சொல்றாரு, ஓ இவ்வளவு பணமும் செருப்புக்கு சமண்டா அப்படிங்கிறாரு, ஒரு துண்டு கூட எனக்கு வேணா தூக்கிட்டு ஓட அப்படிங்கிறாரு. இதுதாங்க கடவுள் என்னுடைய சோர்ஸ், என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய அடித்தளம், என்னுடைய வற்றாத நீருற்று நீர்வீழ்ச்சி, எல்லாம் ஆசீர்வாதம் எல்லாம் அவற்றை மட்டும்தான் வரும். நான் போய் லஞ்சம் வாங்கி வரக்கூடாது, நான் போய் திருடி வரக்கூடாது, நான் போய் பொய் சொல்லி வரக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ ஆசீர்வாதங்களை அல்வது பக்கத்திலே முட்டு இருந்தாலும் சீ இது ஒன்றும் இல்லடா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு அவர் கொடுப்பாரியா, என்னை உயர்த்துவதும் மேல் நோக்கி பறக்க வைப்பதும் என்னுடைய கடவுளுடைய கரத்திலிருந்து வர வேண்டும் அப்படிங்கிறாரு ஆபிரகாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ரெண்டாவது ஒன்று சொன்ன, கடவுளை மட்டும் நம்பணும், அதான் சோர்ஸ். எனக்கு சுகமளிக்கிறவர், எனக்கு விடுதலை அளிக்கிறவர், ஆன்மாவை சுகப்படுத்துகிறவர், உடலை சுகப்படுத்துகிறவர், என் தொழிலில் எல்லா ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அவர் தான். அவர் தவிர வேற யாரும் இல்லை, எவனையும் நம்ப முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, நான் ஊருக்கு போயிருந்தேன், எங்கள் மாமனார் வீட்டுக்கு, மாமனார் அவங்க அண்ணன் வீட்டுக்கு. அப்போ பெரிய மாமனார் அங்கே இருந்தார். அவர் ஒரு வசனம் சொன்னார். என்ன சொன்னார்னா, நம்பி நடக்காத நம்ப நட. அவங்க அப்பா சொன்னாரா, எங்கள் மாமனாருடைய அப்பா அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நம்பி நடக்காது, எந்த மனுஷன் நம்பி நடக்காது, எல்லா பேரும் திருட்டு பேல தான் இருப்பான், யாரையும் நம்பாத, கடவுளை மட்டும் நம்பியா. ஆனால் உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், உன் மேல பிற நம்பிக்கை வைக்கிற அளவுக்கு நேர்மையா நீ நடக்கணும் அப்படின்னாராம். ரொம்ப அருமையா ஒரே ஒரு செகண்ட்ல மொத்த பைபிள் அவர் சொல்லிவிட்டார். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோ விசுவாசத்தை எங்க வைக்கணும், விசுவாசங்கிற விதை எங்க வைக்கணும், கடவுள் தான் எனக்கு அனைத்தும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல விதைக்கணும். இன்னைக்கு விதைச்சிங்கன்னா நாளைக்கு மல்டிப்ளா உங்களுக்கு கிடைக்கும். ஒரே பிதா பாருங்க, ஏசு கிறிஸ்துங்கிற ஒரே ஒரு விதையை தான் விதைச்சாரு. அப்ப கிறிஸ்டின் யாருமே கிடையாது. இன்னைக்கு கோடிக்கணக்கில் உலக பாப்புலேஷன்ல 45 விழுக்காடு கிறிஸ்தவம் இருக்கிறாங்க. இன்னும் எத்தனை பேர் எதிர்க்கிறாங்க, ஏன் அங்க போனா மாறிடுங்கிற பயம். இன்னும் சில பேருக்கு அந்த நேர்மையை வாழ விருப்பம் இல்லை. அதான் யாரு கடவுள், கிறிஸ்துவன் அப்படிங்கிற ரிலிஜியனே கிடையாது. கடவுள் அவ்வளவுதான், ஒரே கடவுள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ரெண்டாவது நம்முடைய விசுவாசத்தை எங்க வைக்கணுங்கிற ரெண்டாவது இடத்தை நான் சொல்ல போகிறேன். கொடுப்பதில். மலாக்கி புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது இறைவசனத்தை மட்டும் நம்ம வாசி தியானித்து நாம் இன்றைக்கு நிறைவு செய்வோம். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். என் இல்லத்தில் பாருங்க, என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு 10 பங்கு முழுவதையும் கொண்டு வந்து அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். பாருங்க அம்மா, எல்லாரும் கேளுங்க ப்ளீஸ். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு ஆசீர்வாதங்களை வண்டி வண்டியா கொண்டு வர போகிற ஒரு வசனம் இந்த வசனம்.
வண்டி வண்டியா கொண்டு சேர உன்னால வைக்க முடியாது. பாருங்களேன், இதுல இருக்கிறத பாருங்களேன், நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஈஸியா இருக்கு, நீங்க புரிஞ்சுக்கலாம். புரியலன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சொல்லுங்க. என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு. முதல்ல அவருடைய இல்லம் ஒன்று இருக்கு, என்னுடைய இல்லம் ஒன்று இருக்கு. என்னுடைய இல்லத்தில் சாப்பாடு தீராதபடி அவர் என்ன கேட்கிறார்? ஒன்னிட்டு முதல்ல கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? என் இல்லத்தில் உணவு இருக்கும் பொருட்டு. அவருடைய இல்லம்னா என்னன்னா, கடவுளுக்கு நாம யாருக்கு காசு கொடுக்க முடியாது. அவர் எல்லாத்தையும் படைச்சவர். ஏழைகள், எளியவர்கள், விதவைகள், அனாதைகள், அதுதான் என்னுடைய இல்லம் அப்படிங்கிறார். இருக்கும் பொருட்டு 10% முழுவதையும் கொண்டு வந்து. 10% முழுவதையும். சில பேர் இப்போ உனக்கு 10,000 வாங்குறீங்க, அதுல 10% எவ்வளவு? 1000. ஹலோ, 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் கொண்டு வந்து ஏன் இல்லத்துல போடு அப்படிங்கிறாரு. அப்படி போட்டா என்ன நடக்குமா? இப்ப பாப்போம். 10% முழுவதையும் கொண்டு வந்து. 10% முழுவதையும் கொண்டு வரணும். அதுல பாதி 10,000 ரூபாய், 1000 ரூபாய், சரி ஒரு 500 ரூபாய் கூட, பாக்கி 500 நான் செலவு வச்சுக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கூடாது. முழுசையும் கொண்டு வந்து என் இல்லத்துல போட்டா அங்கே களஞ்சியத்தில் சேருங்கள். அதன் பிறகு நான் வானத்தின் பலகணிகளை சேலஞ்ச் பண்றாரு. நான் வானத்தின் பல கதவுகளை, விண்டோஸ், டோர்ஸ் திறக்க முடியாதுன்னு சொல்லி சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அத்தனை கதவுகளை நான் திறக்கிறேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு? வானத்தின் பலகணி திறந்து உங்கள் மேல் ததும்பி வழியுமாறு, உங்கள் வீடு ததும்பி வழியுமாறு ஆசி வழங்குகிறேனா இல்லையா, ஆசி வழங்குகிறேனா இல்லையா என பாருங்கள். பார் அப்படிங்கிற சேலஞ்ச் பண்றாரு. ததும்பி வழியது மட்டுமல்ல, இடம் கொள்ளாத மட்டும் நிரப்பப்படும் அப்படிங்கிறாரு. உங்க வீட்டுல ஸ்டோர் வச்சிருப்பீங்க, பணத்தை கொண்டு வைக்கிறதுக்கு, நகையை வைக்கிறதுக்கு, அது வடம் பத்தாது. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, 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 ஹalleluya. சமாதானம் அளவுக்கு மீறிய சமாதானம், மகிழ்ச்சி அளவுக்கு மீறிய மகிழ்ச்சி, உடல்நலம் அளவுக்கு மீறிய உடல்நலம், சந்தோஷம், மகிழ்ச்சி, ஜெபம், வரங்கள், கொடைகள், அற்புதங்கள் அளவுக்கு மீறிய அற்புதங்கள் நடக்கும் அப்படிங்கிறாரு. உங்க பான்ஸ் இருக்கும், 10,000 இருக்கும், அதுல கொஞ்ச நேரத்துல ஃபில் ஆயிடும். ஆண்டவரே நான் எங்க வைக்கிறது கேட்பீங்க அவர்கிட்ட. அடுத்த இடம் வாங்கி 10,000 கட்டுறா. பணம் கொட்டும், நிலம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும், வளர முடியும், செழிக்க முடியும், கோடிக்கணக்கான மக்களுக்கு நீங்க உணவு கொடுக்க முடியும், ஏழைகள், விதவைகள், அனாதைகளுக்கு நீங்க கொடுக்க முடியும். அவர் கேட்கறது என்ன? 10% டைட்ஸ், 10%, 10%. இப்ப சொல்லும் பொழுதே சில பேருக்கு ஐயோ, நான் ஒரு 1 lakh, அவர் ஒரு 1 lakh, 2 லட்சம், 10%னா 20,000 என்ன செய்யறது? அவன் ஒரு 5,000 பணம் வாங்குறான், அவன் வேணா 500 ரூபாய் போடலாம். 10,000 சம்பளம் வாங்குறவன் 1000 ரூபாய் போடலாம். ஐயோ, 5 லட்சம், 2 லட்சம், 20,000 நான் எப்படி போடுறதுன்னு மனசுல வந்துகிட்டு இருக்கு. இப்படி 2 பேர் போய் ஒரு பாஸ்டர்ட்ட கேட்டாங்க. சார் அவங்க ரைட்டு சார், 10,000 வாங்குறான், 1000 ரூபாய் கொடுக்கலாம். நான் 5 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் எப்படி கொடுக்க முடியும்? 50,000 எப்படி கொடுக்க முடியும்? அப்படியா தம்பி, சரி வாங்க ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இவர் 10% கொடுக்க முடியல, ஆகவே இவர் வருமானத்தை 5,000 மாத்துங்க அப்படின்னு ஜெபிக்க போனாராம். பாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டேன், நான் என்னமோ கொடுத்துட்றேன் அப்படின்னாராம். சில பேர் நினைப்பாங்க, எனக்கு என்ன இருக்கு நான் போய் கொடுக்க, நான் வாங்குறது டெய்லி 800 ரூபாய் தான், ஆனா குவார்டர் அடிக்க காசு வந்துடும். என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறது தப்பு. இவ்வளோத்த கொடுக்க முடியுமா? ஐயோ 20,000 இதை போய் கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்? வாடகை கட்ட முடியாது, சோறு போட முடியாது, அது போட முடியாது நினைக்காதீங்க. முதல்ல நீங்க கொடுத்து பாருங்க. வானத்தின் பலகனை திறந்து உங்க இல்லத்தை ததும்பும்படி, நிரம்பும்படி, இடம் கொள்ளாத மட்டும் your stores will be filled. உங்க வீடு நிரம்பி ததும்பும். அறுவடை செய்ய முடியாதுங்க. பாருங்க, பைபிள் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க. யோவான் எழுதின நற்செய்தி 6வது அதிகாரம் 4 முதல் 13 வரை ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கொடுக்கிறது எவ்வளவு முக்கியம் பாருங்க. கொடுக்கிறது 10% கரெக்டா கொடுக்கணும், கணக்கு வச்சுக்கணும், எழுதிக்கணும். இந்த மாசம் நான் சம்பளம் 15,000 வாங்கின, 1,500 கொடுத்தேன், அதுக்கு கடவுள் என்ன கழிச்சாருன்னு எழுதி வைங்க. நீங்க சும்மா கொடுக்க சொல்லல, திரும்பி வரதையும் எழுதி வை. கடவுள் எவ்வளவு திருப்பி கொடுக்க, எத்தனை மடங்கு திருப்பி கொடுக்குறாங்க அதை எழுதி வை. நான் எத்தனை மடங்கு கொடுப்பாருங்க அதை பார்க்கலாம். யோவான் எழுதின நற்செய்தி 6வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லா போதிக்கிறாரு, அற்புதம் நடக்குது, கூட்டம் நிறைய வந்துருச்சு. அப்ப எல்லாரும் பட்னியா கிடக்குறாங்க. அப்ப என்ன செய்யலாம், இந்த மக்களுக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கலாம்னு யோசிக்கிறார்.
அப்போ உடனே போடுறாங்க, அங்கே ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருக்கிறான். 5 அப்பம் 2 மீன் வீட்டில் அவங்க அம்மா ஒரு ஆள் தான் சுட்டு கொடுத்துருக்காங்க. பையன் மேலே பாசம். இவர் இயேசு கிறிஸ்து 1 மணி நேரம் சொல்லிட்டு 5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவார். சாப்பாடு கொடுத்தன்னு பண்ணி சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க அந்த பையன். அப்போ உடனே எல்லாரும் அப்போ சொல்கிறாங்க, ஆண்டவரே இங்கே எங்கே இருக்குது, ஹோட்டலும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எப்படி நீங்கள் பண்ணுவீங்க? ஆனால் ஒரே ஒரு பையன் 5 அப்பம் 2 மீன் வச்சுருக்கான். இதுதான் இந்த இவ்வளோ 10,000 பேருக்கு மேலே இருக்காங்க, அதில் ஃபுட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரையும் உட்கார சொல்லியா அப்படிங்க. எல்லாரும் உட்காந்துறாங்க. மணி 1:30 ஆச்சு. பசி. கேன்சர் பேஷண்ட், சுகர் பேஷண்ட், பிபி பேஷண்ட், எல்லா பேஷண்ட்டும் இருந்திருப்பாங்க. எல்லாம் பசியில் இருக்காங்க. அப்போ உடனே உட்கார சொல்கிறாரு. கடவுள் ஜெபிக்கிறாரு. அந்த 5 அப்பம் அப்படியே பெருகிறது, பல மடங்கு பெருகிறது. எந்த அளவுக்கு 2 மீன் பெருகுது. எல்லாரும் இஷ்டத்துக்கு அப்பத்தையும் மீனையும் வச்சு, வறுத்த மீனை வச்சு சுட்டு சாப்பிட்றாங்க. எக்கச்சக்கமாக சாப்பிட்றாங்க, சுட சுட சாப்பிட்றாங்க. 10 அப்பம் 15 அப்பம் 5 மீன் சாப்பிட 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 வயிறு ஃபுல்லாகுது. அப்புறம் 12 கூட எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க. அன்றைக்கு சாப்பிட்டவங்க 5000 ஆண்கள் பெண்கள் இல்லாமல். அப்போ 5000 ஆண்களுக்கு 5000 பொம்பளைங்க இருந்திருப்பாங்க, 5000 பெண்கள் இருந்திருப்பாங்க, பிள்ளைங்க இருந்திருப்பாங்க. 12,000 15,000 பேர் மினிமம் இருந்திருப்பாங்க. அப்போ இவ்வளோ பேர் சாப்பிட்ருக்காங்க. 5 5000 மாறுது. நீ 20,000 கொடுத்தா 5000 பேருக்கு 20,000 × 5000 பெருக்கி பாருங்களேன். உங்க பேங்க்ல இடம் இருக்காது, லாக்கர் இடம் பத்தாதுங்க. இன்னொரு பேங்க் ஓடிட்டே இருக்கணும். நீங்க அந்த பணத்தை மெயின்டைன் பண்ணதுல உட்கார்ந்துட்டு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். வருஷத்துக்கு 10 கல்யாணம் பண்ணுவீங்க. 10 தோடு இல்ல 300 தோடு இருக்கு. எந்த தோட போறதுன்னு ஒரு குழப்பமா இருக்கும். எந்த நெக்லஸ் போறதுன்னு குழப்பமா இருக்கும். இந்த வலையில போடலாமா அந்த வலையில போடலாமான்னு குழப்பி போயிடுவீங்க. அதுதான் உங்க 10,000 நிரம்பி வழிகிற 10,000. அறிவு நிரம்பி வழியும், ஞானம் நிரம்பி வழியும், நேர்மை நிரம்பி வழியும், பரிசுத்தம் நிரம்பி வழியும். நீங்க உங்க விசுவாசம் என்கிற விதைய ஆண்டவர் இயேசு 10ல் 1 பங்கை அவருடைய இல்லத்தில் கொடுத்தா. என் இல்லத்தில் கிளியரா சொல்றாரு. என் இல்லத்தில் ஆண்டவர்கிட்ட போய் நேராக கொடுக்க சொல்லலை. கோயில் கொடுங்க, மாதா தொலைக்காட்சி கொடுக்கலாம், பங்குல கொடுங்க, ஏழைகள் கொடுங்க, விதவைகள், அனாதவைகள், கைவிடப்பட்டவங்க, புருஷன் குடிகாரனா இருப்பான், பொண்டாட்டி சரியில்லை, அப்பா அம்மா ஒரு அப்பா தான் இருப்பாங்க, அம்மா மட்டும் இருப்பாங்க, இல்லை அம்மா செத்து இருப்பாங்க, அப்பா மட்டும் இருப்பாங்க, பிள்ளைங்கள் படிக்க முடியாது, அவங்களுக்கு செலவு பண்ணுங்க, பணத்தை கொடுங்க. அரக்கி மாதிரி வாழாதீங்க. கொடுக்க கூட நினைச்சீங்கன்னா போச்சு, உங்களால் ஆசீர்வாதத்தை அள்ள முடியாது. நீங்க கொடுத்து பாருங்க, 1 வருஷம் செஞ்சு பாருங்க. ஆனா கொடுக்கும் பொழுது எழுதுங்க 25,000 2,500 எழுதுங்க. இந்த மாதம் கடவுள் எனக்கு என்ன செஞ்சிருக்கிறார் எழுதுங்க. 1 இல்லை 2,500 செலவு. 2வது மாதம் எழுதுங்க 2,500 மொத்தம் 5,000 கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் என்ன 1 இல்லை 1 இல்லை. 3வது மாதம் கொடுங்க. 2 மாதம் 3 மாதம் கொடுத்து பாருங்க. கொடுத்த அடுத்த நீங்க யாருக்கு உதவி செய்றீங்களோ கொடுத்த உடன் நீங்க ஜெபிக்கணும், வார்த்தையை சொல்லணும். ஆண்டவரே, விதை கடலை விதை போட்டா கடலை விதை தான் வரும், எள்ளு போட்டா எள்ளு தான் வரும். நான் நம்பிக்கையோட உங்களை சோர்ஸா வச்சிருக்கிறேன். நான் விதைச்சிருக்கிற இந்த விதைகள் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் வந்து பல மடங்கு பெருகினது போல நான் செய்த இந்த உதவிகள், நன்மைகள், ஜெபங்கள் பல மடங்கு பெருகட்டும். வாயில திறந்து அந்த வார்த்தைகளை சொல்லுங்க, விசுவாச வார்த்தைகளை சொல்லுங்க. கொடுத்துட்டு ஐயோ யான் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அது கொடுக்க 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 பல மடங்கு தெரியும். நான் எங்க வாழ்க்கையில நானும் என் மனைவியும் கிறிஸ்டோபர் நிம்மியும் இந்த 2 வீட்டில் நடந்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சியை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ரகுவுக்கு தெரியும், முரளிக்கு தெரியும், எத்தனையோ பேருக்கு தெரியும். எங்க கம்பெனில கொடுக்க 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 ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம் எதிர்பார்க்கணும். அற்புதம் நடக்கிறத எதிர்பார்க்கணும். நீங்க ஒரு ஏழைக்கு சம்பளத்துல கரெக்டா கணக்கு வச்சிட்டு இந்த பக்கம் கணக்குலையும் கரெக்டா கணக்கு வச்சுக்க. கடவுள் நீ கொடுத்த விட 5,000 மடங்கு 10,000 மடங்கு பல மடங்கு திருப்பி கொடுப்பார். ஒன்னால அல்ல முடியாது நான் சொல்றேன் இல்லையா? அதைத்தான் விவிலியம் சொல்லுகிறது. We cannot measure the quantum of blessing that is multiplied by your tithes. Praise the Lord. Hallelujah. 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 நீங்க கொடுக்கிற 10ல் 1 பங்கினால பெருகுகிற அந்த குவான்டிட்டியை உங்களால் அளக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வரைக்கும் ஜாலியா இருந்துச்சு. அவர்தான் சோர்ஸ், அவர்தான் நம்பிக்கை, அவர்தான் அரண்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க மூஞ்சி. இப்ப எல்லாமே சுருங்கிடுச்சு. எல்லாரும் உங்க வருமானத்தை கணக்கு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க.
அப்படியே ஒவ்வொருத்தரும் திரும்பி பாருங்களேன். அப்படி சோகத்துக்காக இல்லை சிஸ்டர், பல மடங்கு உங்க வீட்டில் பெருகணும் சந்ததி. அதான் சொல்றேனே, ஒரு துப்பாக்கி சுடக்கூடிய அந்த போட்டி நடத்துறாங்கல்ல, கன் ஃபைட்டிங், அதில் ஒரு சில பிரின்சிபல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு 20 முழம் அல்லது 30 முழத்துக்குள்ளார ஒரு குருவி உட்காந்துருந்தா சுடக்கூடாது, இப்படி நிறையா பிரின்சிபல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அதே குருவி பறந்துச்சுன்னா சுடலாம், அதே குருவி 100 அடிக்கு அந்தாண்ட இருந்தால் சுடலாம், அந்த 20 அடிக்குள்ளே இருந்தால் சுடக்கூடாதான். அது ஒரு பிரின்சிபல். இப்படி தான் அந்த உலகத்தில் தேவையில்லாத ஃபாதர் சொன்னார்ல, கிரீக் மித்தாலஜி, அவர் ரொம்ப நல்லவர், காட்டுக்கு வரவங்கள்ட்டலாம் இதுக்கு மேலே போகாதீங்க நீங்கள் அழிஞ்சிருவீங்கன்னு சொன்னார். அப்போ அங்கே ஒரு பெரிய ஒரு கட்டில் வச்சுருந்தார். காட்டுக்குள்ளே போகிறவங்க தடுமாறி போய் அழிஞ்சிருவாங்கட்டு, இதுக்கு மேலே போகாதீங்க போகாதீங்கன்னு நல்லதை சொல்லுவார். அப்போ என்ன பண்ணோம், இங்கே இந்த கட்டிலே படுத்துக்குங்க அப்படிம்பாரான் அந்த நல்லவர். அப்போ கட்டிலில் படுக்கும்போது அவர் என்ன செய்வாராம், ஓகே இவர் தரையில் படுத்துக்கிட்டு அந்த 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 பிரயாணி வந்து கட்டிலில் படுப்பார். கட்டில் வந்து 5 அடி 2 அடி அகலம், கால் 1/2 அடி வெளியில் போச்சுன்னா அந்த காலை வெட்டுவாராம். அவரை பொறுத்தவரை கட்டிலுக்குள்ளே படுக்கணும். கை வெளியே போச்சுன்னா கையை வெட்டுவாராம், தலை வெளியே போச்சுன்னா தலை வெட்டுவாராம். அதான் கிரீக் மித்தாலஜி வில்லன் என்று பெயர். அப்போ இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு கட்டத்துக்குள்ள அச்சோ 30 நேரம் 3000 கொடுத்தா என்ன பண்ணுறது, நான் வேறு அந்த சீட்டு கட்டுறேன், அந்த தோடுக்கு அதை பண்ணுறேன், இந்த நிலத்துக்கு ஒரு மாதம் 2000 கட்டிட்டு வரேன், நீ எதை வேணாலும் கட்டியா, நீ கோமண துணியோட இருந்தாலும் அந்த கோமண துணியில் 10 ரூபாய் கட் பண்ணி கொடு, இதுக்கு மேலே வேற என்ன இருக்கு, பட்டாடையல் உன்னை பொத்துவார். எஸ்டிமேட் பண்ணாத, உன் வருமானத்தை பெருசா பார்க்காத, அதை விட பல மடங்கு உங்க பக்கத்துல பாக்கெட்ல இருக்கு, அதை அள்ளிக்கணும்னா இதை கொடு, அதை எடு, திருடாத, பொய் சொல்லாத, இதை கூட உண்மையாய் உழைக்கிறது. அதுக்காக போய் ஐயோ 10 ரூபாய் சொல்லிட்டாரா, என் சம்பளம் 25,000மா, அப்ப 2500 ரூபாய் குறுக்கு வழியில் போய் சம்பாரிச்சு கொடுக்க சொல்லல, நல்ல எண்ணத்தோடு கொடுக்கணும், நேர்மையான வழியில் சம்பாதிச்ச கொடுக்கணும். அதுதாங்க நீங்கள் போடுற மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. அச்சாரம், வானத்தின் பலகனி திறக்கப்படும். நீங்கள் போட்ட உடனே, நீ ஒரு விதவைக்கு கொடுத்த அடுத்த நிமிஷம் அங்கே டமால் டமால்னு எல்லா கதவும் திறக்கும், புதப்புன்னு கொட்டும் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர். 2 கொரிந்தியர் 9:7 இப்படி சொல்லுகிறது, முக மலர்ச்சியோடு கொடுக்கிறது தான் கடவுள் விரும்புகிறது. சியர்ஃபுல் கிவர் அப்படிங்கிறாங்க. கடவுளுக்கு மிகவும் பிடித்தவங்க சோகமா, இந்த ஆளு வேற அந்த நோய் சுகமாகணும்னா இந்த 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு துக்கத்தோட கொடுக்கறது நல்லா இருக்காது. மகிழ்ச்சியோட கொடுக்க சொல்றாங்க. ஏன் தெரியுமா? ஏன் சோகமா கொடுக்கக்கூடாது அவ்வளவுதான், அப்படி இல்லை, மகிழ்ச்சியோட கொடுக்கணும். அதான் கடவுளுக்கு பிடிக்கும். அந்த ஒரு விதவை எல்லாரும் காசு நிறைய போட்டாங்க, அவள்கிட்ட இருந்த 5 ரூபாய் அப்படியே போட்டா, அடுத்த நிமிஷம் சாப்பாடுக்கு இல்லை, மகிழ்ச்சியோட போட்டா, சோகத்தோட இதான் கடைசி அப்படின்னு அழுதுட்டு போடல. இனிமே வாழ்க்கையே இல்லைங்கும் பொழுது அந்த பணத்தை போட்டா, பைபிள்ல பார்க்கிறோம். அப்போ சந்தோஷமா ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, அது ஒரு நல்ல ஹேபிட் அப்படிங்கிறதுனால இல்லை. கடவுளுக்கு கொடுக்குறோம்யா சந்தோஷமா கொடு அப்படி சிரிச்சு கொடுக்கணும் அப்படி இல்லை. நீ உன் விசுவாசத்தை விதைக்கிற, ஆண்டவற்றை விதைக்கிற, அவருடைய இல்லத்துல போடுற, இல்லத்துல போடும்போது அது எனக்கு பல மடங்கு திருப்பி கொடும். உடல் நலம், உள்ள நலம், ஆன்ம நலம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், எல்லா பொருளாதார ஆசீர்வாதங்கள் மல்டிப்ளை பண்ண போதே, அவருடைய வாக்கு மாறாம இருக்க போவதே, அவருக்கு நான் கீழ்ப்படுகிறேனே. ஏன் இல்லத்துல கொண்டு போடியா, பிள்ளைங்க பட்னியா இருக்கக்கூடாதியா என்பதற்காக மகிழ்ச்சியோட கொடுக்கணும். அது ஒரு பெரிய ஒரு ஆட்டிடியூடு, ஹேபிட்டு. சிரிச்சுட்டு கொடுத்தாதான் நல்லது அப்படிங்கிறதா இல்லை. உனக்கு மல்டிப்ளை ஆக போறத நினைக்கணும். நீ விசுவாசத்துல விதைக்கிறங்கிறத நினைக்கணும். நீ பிறர் ஆண்டோட இல்லத்துல பட்னி கிடக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறிய, அதனால சந்தோஷமா கொடுக்கணும். நீ கடவுளுடைய வல்லமையை நிரூபிக்கிற இந்த உலகத்துல you are demonstrating the டைனமிக் பவர் ஆஃப் காட். கடவுளுடைய வல்லமை இந்த உலகத்தில் நிரூபிக்கிறிய, அதற்காக சந்தோஷமா குடியாங்கிறாரு பவுல். நம்ம எல்லாம் எழுந்திருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற நம்புகிற கடவுள் யார் என்பதை பார்த்தோம்.
எங்கேயாவது போய் வாட்ச்மேன் கேவலமாக இருக்கும்போது அந்த வாட்ச்மேனை பாருங்க, நம்ம விசுவாசம் தெரிஞ்சிடும். தொந்தியும் தொப்பையும் திருடனை ஓடி பிடிக்க முடியாதபடி இப்படி தள்ளாடுற போலீஸ்மேனை பார்க்கும்போது இந்த மெசேஜ் உங்கள் மனசுக்குள்ளே வரணும். இல்லை, நான் ஆராதிக்கிற கடவுள் சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்பதை நமக்குள்ளே வரணும். அதனால தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன்லாம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ 2 விஷயம். உங்கள் விசுவாசம் என்பது அது ஒரு விதை. விசுவாசம் தான் எல்லா ஆசீர்வாதங்களை திறக்கும். கரெக்டா? அந்த விசுவாசம் எல்லா ஆசீர்வாதங்களையும் திறக்கக்கூடிய அந்த விசுவாசம் வளரணும்னா நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ண, எங்கே முதலீடு செய்யணுங்கிறதா சொல்லிட்டு வரேன். 2 சொன்னேன். கடவுளை தவிர எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுல உன் விசுவாசத்தை வை. அது பயங்கரமாக ஆசீர்வாதம் வரும். ஆபிரகாமை போல இந்த உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஆபிரகாம் சந்ததிகள். 2வது சொன்னேன், 10ல் 1 பங்கு கொடுங்க. இதை குறித்து அடுத்த மாதம் தொடர்ந்து தியானிப்போம், ஆழமாய் தியானிப்போம். இது வாழ்க்கை புரட்டி போடக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். அப்படியே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்டு அப்புறம் பிள்ளைங்க தருதலையாக போகிறத விட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைங்க வாழணும், அருமையான கணவன் கிடைக்கணும், அருமையான மனைவி கிடைக்கணும், அருமையான மருமகள் கிடைக்கணும், பிள்ளைங்க உடல்நலத்தோடு வாழணும் அப்படின்னு சொன்னால் 10ல் 1 பங்கு எடுத்துகிட்டு போய் அவருடைய இல்லத்தில் போடுவோம். நாங்கள் வேலைச்சேரிக்கு ப்ரேயருக்கு போனோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொன்னாங்க. இப்போ ஒரு கிழவி மூஞ்சி பூரா சுருக்கம், சிவப்பு, அழகாக இருந்தாங்க, நல்ல வயசான கிழவி. பிளஸ்ஸிங் வாங்க வந்தாங்க. வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி நான் தலையில் பிளஸ் அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு ஒரு குறைவே இல்லை பிரதர் சிரிக்கிறாங்க. நான் சங்கீதம் 23:1 நான் அவங்க மூஞ்சில பார்த்தேன். ப்ராமிஸாக சொல்கிறேன், பிரதர் எனக்கு ஒரு கவலையும் இல்லை, ஒரு தேவையும் இல்லை பிரதர் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு வயசு 70க்கு மேலே இருக்கணும். ஒரு பச்சை புடவை கட்டிட்டு வந்தாங்க. ஊர் கிராம கிழவி பாட்டி. அந்த பாட்டிக்கு இருக்கிற அந்த விசுவாசம் எனக்கு இல்லைன்னு எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தேவையில்லை பிரதர், அதுக்காக பிளஸ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி, பரிசுத்த ஆவியானவரை தொடர்ந்து இவங்களை பயன்படுத்துங்கன்னு ஜெபிச்சோம். ஒரே ஒரு தேவையில்லை எனக்கு அப்படிங்கிறாங்க. நாம் எப்போ பார்த்தாலும் நம்ம தேவை, இந்த வீடு கட்டணும், டோருக்கு சரி பண்ணணும், தண்ணி வரணும், முட்டி சரி பண்ணணும், வயிறு சரி பண்ணணும், அந்த வாத்தி நிற்கணும், பேந்தி நிற்கணும், இதெல்லாம் விட்டுருங்க. நீ இதை பிடிங்க, அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி போயிடும். பிரைஸ்லோ, நம்மளம் ஜெபிப்போம், கடவுளை ஆசீர்வாதம் பெறுவோம். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய கடவுளை நோக்கி கரங்களை உயர்த்துங்க. அவர் ஐஸ்வர்யர், அவர் கர்த்தாதி கர்த்தர், எல்லாவும் அவருக்கு கீழ்ப்படுகின்றன. அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. விண்ணும் மண்ணும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறுவதில்லை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறுவதில்லை. அவர் ஆணையிட்டு உரைத்தவை மாறுவதில்லை. நீர் என் மகள், உன்னை நான் ஈண்டெடுத்தேன் என்று சொன்ன கடவுள் இதோ இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அவர் மீது நம்பிக்கை வைக்கிற ஒருத்தர் கூட கெட்டு போகாதபடி நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளை நோக்கி கரங்களை உயர்த்துங்க. விசுவாசத்தோடு கரங்களை உயர்த்துங்க. விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்து ஆண்டு நடத்தி வருகிற உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன், உம்மீது என் விசுவாசத்தை விதைக்கிறேன் என்று சொல்லி கரங்களை உயர்த்துங்க. கரங்களை உயர்த்தி வாய் திறந்து ஜெபிங்க. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. வாய் திறந்து கூப்பிடுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. உங்க இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா 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 அப்பா, இயேசு ராஜாவே, இயேசுவே 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 என் மீட்பரே, ஹalleluya hallelujah 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 அப்பா 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 ரீபா கலபா ராதரா கலே ஜீவன பரதிரி அப்பா 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 hallelujah 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 இயேசுவே 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 அப்பா பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா 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 ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அப்பா எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இணைப்பில் உள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. சந்ததி சந்ததியா ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இவர்கள் ஆத்மத்தை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவ நிலைகள் எல்லாம் மாறுவதாக. அப்பா அப்பா ஒரு கன்ட்ரைட் ஸ்பிரிட் கொடுங்க ஆண்டவரே. அப்பா மனசபத்தை கொடுங்க ஆண்டவரே. நிரப்புங்க நிரப்புங்க
பண்ணுங்க. ஹalleluya ஹalleluya. நிரப்புங்க 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 நிரப்புங்க. அப்பா 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 ஹalleluya 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 ஹalleluya. எல்லா வாய் திறந்து ஒப்புக்கொடுங்க. சகல அசுத்தங்கள் மாறுவதாக, அக்கினியால் சுட்டெரிக்கப்படுவதாக, கடவுள் நடாத நாற்றுகள் வெளியேறுவதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே எல்லா பிதா நடாத நாற்றுகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்திலே. அவிசுவாசங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. குணமுணர்த்தங்கள் மாறுவதாக, புலம்பல்கள் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா குறுகிய பார்வை மாறட்டும் ஆண்டவரே, குனிந்த பார்வை மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் பார்வை விசாலமாக்குவீராக, எங்கள் விசுவாசத்தை பெரிதாக்குவீராக. ஹalleluya 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 ஹalleluya. அப்பா கண்களை திறந்து விடுங்கப்பா. அப்பா உம்மை காண்களும்படியா கண்களை திறந்து விடுங்க. உம்முடைய பராக்கிரமத்தை காணும்படியா கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரே. வார்த்தைகளை உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒப்புக்கொடுங்க. உங்க சேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் வரை உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே நான் உம்மை நம்புகிறேன், என் பிரச்சனை நீங்குவதற்காக நன்றி என்று சொல்லுங்க. ஹalleluya 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 கோட்டையாய் இருக்கிறீர். ஆமென் ஆமென் ஆமென். ஆதாரம் நீரே ஆண்டவரே. சுகம் இறங்கட்டும் சுவாமி, சுகம் இறங்கட்டும் ஆண்டவரே. சரீரத்திலே, ஆத்மத்திலே, மனதிலே சுகம் இறங்கட்டும் சுவாமி. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. இருதயங்களை உருவாக்குவீராக ஆண்டவரே. அப்பா இருதயங்களை உருவாக்குவீராக. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரால் இருதயங்களை உருவாக்குவீராக ஆண்டவரே. விசுவசிக்கிற ஒரு இருதயம், கலங்காத ஒரு இருதயம், சந்தேகப்படாத ஒரு இருதயம், பயந்து நடுங்காத ஒரு இருதயம், கோழைத்தனம் இல்லாத ஒரு ஆத்துமா. அப்பா ஒரு வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் நிறைந்த ஆவியை ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த நாளிலே நீர் ஊற்றுவீராக ஆண்டவரே. பாவத்தின் பின்னாக அப்பா எல்லாவித கவர்ச்சிகளின் பின்னாக ஓடாதபடி தன்னடக்கத்தின் ஆவியால் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அன்பு நிரம்பி வழியட்டும், மாறட்டும். பகைமை கவசப்புணர்ச்சிகள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தில். உம்மை நம்பி பிள்ளைகள் அன்பை விதைப்பார்களாக, உம்மை நம்பி வல்லமையோடு செயல்படுவார்களாக ஆண்டவரே. கோழை உள்ளங்கள் மாறட்டும், குறுகி போன பிள்ளைகள் நிமிர்ந்து நடக்கட்டும். வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இந்த உலகத்திலே ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில, இந்த உலகத்தின் போக்கிலே வாழ்ந்து அழிந்தது போதும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற கிருபையால் நிரப்புவீராக. ஹalleluya 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 ஹalleluya. நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியின் நெருப்பு இறங்குவதா. ஆமென். ஃபயர் இறங்கட்டும் சுவாமி. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளை ஆட்கொண்டு வழி நடத்துவீராக சுவாமி. சரீர நோய்கள் போ, வெளியே போ. மனதில் இருக்கக்கூடிய எல்லா டிப்ரெஷன், மன வியாதிகள், அவிசுவாசம், மன்னியாமை, பெருமை, சுயநலம், பாவ உணர்வுகள் போ வெளியே. இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுக்கிற போ. பரிசுத்த ஆவியின் நெருப்பு இறங்குவதாக சுவாமி. ஆண்டவரே உடல் சுகம் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியின் நெருப்பு உடம்புக்குள்ளே பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடுவதாக சுவாமி. ஆசீர்வதிங்கப்பா. சரீரம் முழுவதும் நோயில்லாத சரீரத்தை கட்டளையிடுவீராக. நோய் இருந்தால் அத்தனையும் போக்குவீராக. விடுவித்தருளும் சுவாமி. இதோ ஆபிரகாமை சொன்னாரே, மெல்கிசேதேக் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆள்கின்ற கடவுள் எதிரிகளிடமிருந்து உன்னை விடுவித்தார். Deliver every one soul, every soul from the captivity of enemies and devil, demons right now Lord. Right now. வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தில். நெருப்பு இறங்கட்டும் சுவாமி. ஆமென். பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுதலை உண்டாவதாக. சுகம் உண்டாவதாக. சுகம் உண்டாகட்டும். ஆசீர்வாத தடைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்
வலிகள் மாறுவதாக சுவாமி. நிரம்புவதாக சுவாமி. ஆமென் ஆமென். பரிசுத்தாவின் கனிகள் வரங்கள் பெருகுவதாக சுவாமி. மத்தியில ஒரு அக்கினி இறங்கட்டும். திருமண காரியங்கள் அற்புதமாய் நடப்பதாக. ஆமென். தடைகள் மாறட்டும். குழந்தை பாக்கியம் உண்டாவதாக. உண்டாகட்டும் இயேசுவின் வறண்ட நிலம் நீர் தடாகமாய் மாறுவதாக சுவாமி. ஆமென் ஆமென். எலும்பு தேய்மான முட்டு வலிகள் இப்பொழுதே ரைட் நவ சுகமடை போவலியே சுகமாகட்டும் சுவாமி. எலும்புகள் பசும்புல்கள் வளரட்டும். ஆமென் 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 ஆமென். ஆண்டவரே, இயேசுவே இயேசுவே. பிள்ளைகள் ஒளிவு மரக் கன்றுகளைப் போல விசுவாசத்தில் ஆழமாய் ஊன்றி ஆமென். பெற்றோர்களுக்கு நல்ல பெயர் எடுப்பார்களாக சுவாமி. ஆமென். தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற பெற்றோர்களே, இயேசுவே இயேசுவே. கடவுள் சொல்லுகிறார், இயேசுவே இயேசுவே. உன் பிள்ளைகள் ஒளிவு மரக் கன்றுகளைப் போல வளரப் போறாங்க. இயேசுவே நன்றி அப்பா. நித்தமும் கனித்தரக்கூடிய திராட்சை ரசமாய் ஆமென். செடியாய் மாறப் போறாங்க. ஆமென். கடவுள் சொல்லுகிற வார்த்தை. ஆமென். நன்றி. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு கண்ணும் கருத்துமாய் பார்க்கிறார் என்று எரேமியா 1:12 வாசிக்கிறோம். அப்படியே நடக்க போவதற்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி சொல்லுமா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, 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 உடல் நலத்தோட வாழப் போவதற்காக நன்றி. நான் உடல் நலத்தோடு வாழப் போவதற்காக நன்றி. ஆன்ம நலத்தோட வாழப் போவதற்காக நன்றி. ஆன்ம நலத்தோடு வாழப் போவதற்காக நன்றி. உலக பிரியமான ஆசீர்வாதங்கள் நிரம்ப போவதற்காக நன்றி. உலக பிரியமான ஆசீர்வாதங்கள் நிரம்ப போவதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் ஒளிவு மரக் கன்றுகளைப் போல செழிக்கப் போவதற்காக நன்றி. எங்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகள் போல செழிக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எனக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கப் போவதற்காக நன்றி. இவர்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்க போவதற்காக நன்றி திருமண ஆண்டவரே. தடைகள் விலகினதற்காக நன்றி. திருமண தடைகள் விலகினதற்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே, பரிசுத்தாவின் துணையோடு பரிசுத்தாவியின் துணையோடு பெற்றுக்கொண்டோம் என்ற உணர்வோடு பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென் ஆமென், ஆமென் ஆமென் ஆமென்.